Krishinet வழங்கும் தி மாதேவன் ஷோ. Krishinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 94980-10101 to avail 1 month free internet. அந்த பிளாஸ்ட்டை மட்டும் 3 டிஃப்ரெண்ட் கேமராஸ் வச்சு எடுத்து அந்த காரை உடச்சிட்டு வரும். அவர் பயங்கரம், அவர் குஷியாயிட்டார். உடச்சி கார் வந்தோடனே திரும்பி சூப்பர். ஸ்பெரிக்கலில் ஷூட் பண்ணுறதுக்கும் அனமார்பிக்கில் ஷூட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு புரியுற மாதிரி டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி என்ன பண்ணாலும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் மாறாது பெருசாக. சில சமயம் நீட்டாக எழுதலாம், சில சமயம் அவசரத்துக்கு இருந்தால் கிறுக்குவோம். அந்த மாதிரி முன்னாடி ஒரு முள்ளுச்செடி கிழிஞ்ச இலைக்குள்ள கார்லாம் போகிறது, இதை ஏன் பண்ணுறீங்க? ஸோ நமக்கு ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆகும்ல ஸ்பாட்டுக்கு போன அப்புறம். ஒரு வேளை இது ஹைதராபாத்னு தெரிஞ்சிருச்சுன்னா கிளைமேக்ஸ் அந்த சிகரெட் த்ரோ இருக்குல்ல, ஆமாம், அந்த சிகரெட் த்ரோ போது லைட்டிங் சூப்பர், அந்த பேக் லைட் சூப்பர் அப்படின்னாரு. ரஜினி சாருக்கும் நல்லா அந்த டெக்னிக்காலிட்டிலாம் தெரியும். அவங்க வந்து காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். இந்த ஷாட் வந்து ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. இது நெல்சன் என்கிட்ட சொல்லும் போதே அந்த ட்ரக்கு ஃப்ளிப் ஆகி விழுந்த உடனே கதவு அடிச்சு மூடும் போது அவர் தெரியணும். டாக்குல குதிரையில் வந்துட்டு இருப்பாரு. கரெக்டாக அந்த குதிரையினுடைய 2 காதுக்கு நடுவில் பாலையா அவர்களுடைய கண்ணு தெரியும் இல்லையா? அந்த ஷாட் உண்மையாகவே குதிரை வச்சு எடுத்தீங்களா இல்லை எப்படிங்க? அது எடுக்கிற வரைக்கும் அப்படி ஒரு ஷாட் வரப்போதுன்னு எங்க யாருக்குமே தெரியாது. அது பிளான்ட் இல்லையா? பிளான்ட் கிடையாது. பயங்கரமான ஒரு ஒயிட் ஷாட்டால டெலிவர் பண்ண முடியாத ஒரு க்ளோஸ்அப் டெலிவர் பண்ணிட்டு. காதல் படத்தில் ஒரு ஷாட் இருக்கு, ஹெல்மெட்டோ இல்லை பாத்திரத்திலேயே ஒரு ரிஃப்ளெக்ஷன். அவங்க சந்தியா ஒரு வீட்டில் இருப்பாங்க, அதில் ரிஃப்ளெக்ஷன் வரும். எனக்கு இப்போ வரைக்கும் அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து இவ்வளோ இன்டெப்த்தாக கொஸ்டின்ஸ் அவ்வளோ வராது ஜென்ரல் இன்டர்வியூஸில். வணக்கம். வெல்கம் டு த மாதேவன் ஷோ அண்ட் வெல்கம் டு எம்பவர். ரொம்ப நன்றி எங்களுடைய இன்வைட் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த ஷோக்கு வந்ததுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து விஜய் கார்த்திக் கண்ணன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சினிமாட்டோகிராஃபின்னு இல்லை, இந்த ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு 11th 12th அந்த டைமில் படம்லாம் பார்த்தா என்னவோ நல்லா இருக்கும்னு தெரியும், என்னன்னு சொல்ல தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி அப்படி போய் விஸ்காம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எடுக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தோம். சினிமாட்டோகிராஃபின்றது ஐடியா இல்லை. அப்போது ஏதோ பார்க்க நல்லா இருக்கு, இந்த படம் சைடில் போகலாம் அப்படின்றது மட்டும் தான் இருந்துச்சு. டுவர்ட்ஸ் எண்ட் காலேஜ் சேரத்துக்கு முன்னாடி சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஒரு கேமரா மூலமாக தான் அதெல்லாம் நல்லா தெரியுது அப்படின்றதுனால ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ சும்மா அந்த வீட்டில் அந்த பாயிண்ட் அண்ட் ஷூட் ஃபிலிம் கேமரா இருக்கும்ல, அது இருந்துச்சு. அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து அப்படியே விஸ்காம் போய் அதில் ஆன ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இன்ட்ரெஸ்ட் தான் சினிமாட்டோகிராஃபி. ஸோ அப்போது சினிமாட்டோகிராஃபிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? ஃபோட்டோகிராஃபி தான். அண்ட் மெயினாக இந்த பியர் குரூப், காலேஜ் நம்ம செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க மூலமாக நமக்கு எக்ஸ்போசர் டு ஃபிலிம்ஸ், அதுலேருந்து ஆரம்பிச்சு ஃபோட்டோகிராஃபி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நான் நினைக்கிறேன். ஃபோட்டோகிராஃபிலேருந்து ரொம்ப தெருவெல்லாம் சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறது. பூக்கள்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்களா? பூக்கள், இந்த கிழிஞ்ச நோட்டு, அப்புறம் ரோடாக போய் இந்த வழக்கமாக குட்டி பசங்க எடுக்கிறது, நாய் எடுக்கிறது, அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி வாஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் தென் அதுக்கப்புறம் படம் பார்க்க ஆரம்பிச்சு எக்ஸ்போஷர் டு ஃபிலிம்ஸ், தட் இஸ் வேர் இட் ஆல் ஸ்டார்ட். ஓகே, எனக்கு விஜய் கார்த்திக் கண்ணன் படம் அப்படின்னா ஒரு விஷயம் கேரண்டி, குவாலிட்டி. அந்த குவாலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, உங்கள் மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடுதுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த குவாலிட்டி அப் பண்ணுறதுன்றது இருக்கு இல்லையா? உங்களுடைய முதல் படத்துலேருந்து இப்போது லேட்டஸ்ட் ரிலீஸ் டாக்கு மகாராஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஜெயிலர் 2 ப்ரோமோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுடைய குவாலிட்டியை கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. இல்லை, அது இதுக்கு எனக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் தெரியல. ஆனால் நம்ம பண்ண முன்னாடி வரைக்கும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு வரைக்கும் வந்து பண்ணதே திருப்பி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அட்லீஸ்ட் பண்ணதை இப்போ இதெல்லாம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் லென்ஸ்லேயே ஷூட் பண்ணிருந்தோம் ஜெயிலர் வரைக்கும், ஒயிட் க்ளோஸ்அப்ஸ். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் எல்லாமே ஒயிட் லென்ஸ்லேயே க்ளோஸ்அப்ல ஷூட் பண்ணுறீங்க, மோனோட்டோனஸ் ஆகுது. ஸோ டாக்குல வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அப்போவும் அந்த நமக்குன்னு ஒன்று வரும்ல, நம்ம சமைச்சிட்டே இருந்தால் நமக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் சமையல் இருக்கும்ல, அந்த மாதிரி அது வந்துருச்சு. பட் வி ட்ரை டு அவாய்ட், பண்ணதை திருப்பி பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மேபி. ஓகே, அப்போ எதெல்லாம் முன்னாடி ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, எதெல்லாம் இப்போ மாற்றிருக்கீங்க? அந்த ஒயிட் லென்ஸ் க்ளோஸ்அப்ஸ் சொன்னல, அந்த விஷயங்கள் அந்த டாக்குல அவாய்ட் பண்ணோம். அது ஓவரால் அவாய்ட் பண்ண முடியாது. போன படத்தை விட இந்த படம் கொஞ்சம் மாற்றி பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, அப்போ டாக்குல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? நிறைய டெலி ஷூட் பண்ணோம், நிறைய டெலி லென்ஸை ஷூட் பண்ணோம், ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணோம். இது வந்து ஸ்பெரிக்கலில் ஷூட் பண்ணேன் எவ்வளோ நாள், டாக் வந்து அனமாஃபிக்கில் ஷூட் பண்ணோம், மாஸ்டர் அனமாஃபிக். ஸோ அது ஒரு சேஞ்ச் பண்ணோம். அண்ட் அப்ரோச் டு லைட்டிங்கே கொஞ்சம் மாற்றணும். அதான் ஒரு சீனோட அப்ரோச், இப்போது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, நம்ம போனால் இந்த இடத்துல இப்படி லைட் வைக்கலான்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஜென்ரலாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ லொக்கேஷன் பண்ணால் ப்ராப்ளி ஸ்டேஜிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கேரக்டர்ஸ் இங்கே உட்காராங்கன்னா இங்கே லைட் பண்ணலாம், இப்படி லைட் பண்ணலாம், இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கோம்னா பேசிக்காக இந்த இப்படி ஒரு லைட் செட்டப் பண்ணலான்ற ஒரு தாட் வரும்ல, ஃபஸ்ட்டு ஒரு தாட்டை பண்ணல. அது வந்து டாக்குள்ள ரொம்ப கிளியராக ரைட் ஃப்ரம் தி பிகினிங் பண்ணோம். ஓகே, நானும் சரி, கேஃபரும் சரி, என் டீம், என் அசிஸ்டன்ஸும் சரி. ஸோ பண்ணது திருப்பி பண்ணக்கூடாதுன்றது ஒரு கொஞ்சம் கான்சியஸாக இருந்தோம். ஸ்பெரிக்கலில் ஷூட் பண்ணுறதுக்கும்
அனமார்ஃபிக்கில் ஷூட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு புரியுற மாதிரி டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கும் புரியுற அளவுக்கு சொல்ல தெரியாது. பேசிக்காக ஸ்பெரிக்கல்ன்றது ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஃபிலிம் விட்டுறலாம். ஃபிலிம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அப்சல்யூட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பெரிக்கல் வந்து இட் கவர்ஸ் நீங்கள் என்ன ஷூட் பண்ணுறீங்களோ அந்த ஃபுல் சென்சரோட கவரேஜ் வரும். இப்போ நாங்கள் ஷூட் பண்ண இதில் வந்து இப்போ 1.5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்சர் வந்து இவ்வளோ ஸ்கொயராக இருக்குன்னா அந்த ஃபுல் சென்சரும் உங்களோட இமேஜ் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் தேட்டருக்கான ஸ்கோப் போடுறீங்க, மேலே கீழே 235 ஸ்கோப் போடுறீங்கன்னா மேலேயும் இன்ஃபர்மேஷன் இருக்கும், மேலேயும் ஃபுட்டேஜ் இருக்குது, கீழேயும் ஃபுட்டேஜ் இருக்குது. பேசிக்காக ரொம்ப லேமன் டாப்ஸாக சொல்லலாம். மேலேயும் கீழே இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் நவுத்தி வச்சுக்கலாம். இந்த 235க்குள்ளே நமக்கு தேவையான படம் இருக்குது. தேட்டர் ஸ்க்ரீன் 235 இப்படி இருக்குது ரெக்டாங்குலராக. கரெக்ட். ஸோ அதுக்குள்ளே தெரிஞ்சு மேலேயும் கீழே ஆக்சுவலாக படம் இருக்குது, நம்ம அதை பார்க்கல, அவ்வளோதான். இப்போ அனமார்ஃபிக்கில் இதே ஃபுல் இது ரெக்கார்ட் ஆகும், ஆனால் கம்ப்ரஸர் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இழுத்து வச்சிருக்கீங்க ரப்பர் பேண்டை, ஸ்கொயர் ஆயிடுச்சு இழுத்து வச்சானே, விட்டோன்னே திருப்பி ரெக்டாங்குலராக வந்துடும். ஸோ அதை ஸ்குவீஸ் பண்ணி அன்ஸ்குவீஸ் பண்ணிட்டோம் இந்த இமேஜை. ஸோ இப்போ இந்த தேட்டரில் பார்க்குற இமேஜுக்கு மேலே கீழே இந்த இமேஜும் இல்லை. அது வந்து பேசிக்காக என்ன கவரேஜ்ன்றது. அண்ட் இப்போ ஒரு அனமார்ஃபிக்கோட 50mm 2x அனமார்ஃபிக் ஷூட் பண்ணுறீங்கன்னா லென்ஸில், ஸ்பெரிக்கல் அனமார்ஃபிக்கில் 50 வச்சிங்கன்னா 2xல அது 25mm மாதிரி. ஸ்பெரிக்கலில் 50mm ஷூட் பண்ணிங்கன்னா அனமார்ஃபிக்கில் அது 25mm மாதிரி. ஓகே. பட் வந்து உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து இது மாதிரி 50mm மாதிரி இருக்கும், ஸ்பெரிக்கலோட 50mm மாதிரி. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வைடாக இருக்கும் பார்க்க இமேஜஸ் எல்லாம். டெலி ஆப்ஷன்ஸே ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் நாங்கள் டெலியில் ஷூட் பண்ணோம். டெலின்னு தான் அனமார்ஃபிக்கோட டெலியில் ப்ராப்ளி 100, 135, 180. அது ரிலேட்டிவ்லி அப்படியே ஹாஃப் த டைம் தான். 180னா 90 வராது, அது 1.8x 90 வராது. 135னா ஒரு 75 ஆட அந்த மாதிரி வைடாக தெரியும்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுதான் எனக்கு உங்களுடைய படங்களில் ஒரு சின்ன இன்ட்ரிகிங் ஃபேக்டராக இருக்குது. அது கூடவே நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது தப்பாக கூட கன்வே ஆகலாம், பட் ஒரு சின்ன வியர்ட்னஸ் இருக்குது. ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஏதோ ஒரு ஃபீல் அதில் ஒன்று இருக்குது. இது நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சராக மெயின்டைன் பண்ணுறீங்களா? சிக்னேச்சர்னு இல்லை, போன படத்தில் பண்ணது பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். சில விஷயம் நமக்கு பை டிஃபால்ட்டாக வரும்ல, நம்ம ஒன்று பண்ணணும்னு நினச்சிருப்போம். ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான், என்ன பண்ணாலும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் மாறாது பெருசாக. சில சமயம் நீட்டாக எழுதலாம், சில சமயம் அவசரத்துக்கு இருந்தால் கிறுக்குவோம் அந்த மாதிரி. ஸோ ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் தான் அது. இவ்வளோ நாளாக அதை ட்ரை பண்ணுவோம், ஒயிட் க்ளோஸ்அப் ட்ரை பண்ணோம். இப்போது அந்த ஒயிட் லென்சஸ் அவாய்ட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன். டாக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது, ஒயிட் க்ளோஸ்அப்ஸே இருக்காது. இந்த வைடான ஃபீல் ஒரு படத்தோடைய கேன்வாஸை கம்ப்ளீட்டாக அந்த வாஸ்னஸோட கொடுக்குது. ஒரு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுடைய அப்ரோச் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனாலேயே ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் டிரெக்டர்ஸும் அந்த ஸ்கேல் ஆஃப் த ஃபில்மை நீங்கள் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணுறீங்கன்றதுனால அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கா? அதனால டு யூ திங்க்? இல்லை, அது அப்படி அந்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் என்ன தான் வாஸ்ட்டாக எடுத்தாலும் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் தி ஆக்டர்ஸ். நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ஒயிட் ஷாட்டால் டெலிவர் பண்ண முடியாத ஒரு க்ளோஸ்அப் டெலிவர் பண்ணிடு. ஸோ அது பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த பவர் ஆஃப் த சீன் இஸ் இன் த ரைட்டிங் அண்ட் த பர்ஃபார்மன்ஸ். இந்த சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்காலிட்டிஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு செகண்டரி தான். ஒரு சினிமாட்டோகிராஃபரை நான் ட்ரை பண்ணதுன்னா அந்த கதையை சொல்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், கதையை கெடுக்காமல் விஷுவல்ஸ் எப்படி கொடுக்கலான்றத என்னோட எய்ம். அந்த வாஸ்னஸை காட்டுறோம், அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணோன்னா கதையை கொண்டு விட்டுரும். கரெக்ட். ஸோ அதனால் அதை எய்ம் பண்ணுறதில்ல. இதுதான் மெயினாக இந்த இப்போ இந்த சீன் எப்படி ஒர்க் ஆகும், ஏதாவது ஒரு ஷார்ட்டில் ஒரு சீன் பெட்டர் ஆகும். ஸோ அதுதான் எய்ம் பண்ணுறோம். ப்ராப்ளி அதுதான் நான் யூஎஸ்பியாக நினைக்கிறேன். கதையை ஏதோ ஒரு ஷார்ட்டில் கதை புரியணும். நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, நான் பயங்கர லேமன் டேர்ம்ஸை சொல்கிறேன். உங்களுடைய படங்கள் பார்க்கும்போது, உங்களுடைய ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்கும்போது படம் பெருசாக தெரியுது, விச் இஸ் குட்ல. அது மேபி நான் ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸ்னால தான் நினைக்கிறேன். அதுபோல் நீங்கள் என்ன தான் கரெக்டாக ஒரு ஷார்ட் எடுத்தாலும் வைக்கணும்ல, அது கதையில் கரெக்டாக கோர் வைக்க எடிட்டரும் டேரக்டரும் எடுக்கிற கால் தான். இப்போ நிறைய படத்தில் நிறைய டிபி ஆல்மோஸ்ட் எவ்ரி டிபி ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். பிடிச்சி எடுத்திருப்பாங்க, அந்த ஷார்ட் படத்துலேயே இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம், அது படத்துலேயே இருக்காது. எனக்கு நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஆனால் அது வந்து படத்தோட ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக தான் அவங்க பண்ணுவாங்க. யாருமே ஒரு ஷார்ட்டை சும்மா ஸ்பாயில் பண்ண போகிறது இல்லை. கரெக்ட். ஸோ நரேட்டிவ்க்கு அது கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா பெட்டர் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப பிடிச்சி சில விஷயங்கள்லாம் எடுப்போம் ஆனால் வைக்க முடியாமல் போயிடும்னு. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஸோ டாக்குல ஒரு ஷாட் இருக்குது. குதிரை வந்து ஒரு பேலஸில் மேலே ஏறும், கடன்னு ஸ்டார்ஸில். அந்த பேலஸ்க்கு வெளியில் வந்து இதில் ஊர் ஜனங்களும் அந்த பேலஸ் ஆளுங்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஒரு FPV ட்ரோன் வச்சு ஒரு ஷாட் எடுத்தோம். ஸோ ட்ரோன் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ஃபுல் ஸ்பீடில் போகும். அவங்களுக்கெல்லாம் உள்ளே பூந்து போய் அந்த குதிரை கூடயே போய் அந்த ஹார்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகும், இதுக்குள்ளே அந்த ஹார்ஸ்குள்ளே.
அதை தாண்டி கேமரா உள்ள போகும், ஆல்மோஸ்ட் உள்ள போகும், கட் ஆயிடும். அது வரைக்கும் தான் ஷார்ட் போக முடிஞ்சுது. ஏன்னா அந்த பேசேஜில் ஹார்ஸ்க்கும் என்ட்ரன்ஸ்க்கும் அவ்வளோ கேப் இருந்துச்சு. ஸ்டாப் பண்ணிட்டார் ட்ரோன் ஆப்ரேட்டர். அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒரு வீடியோ கேம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டெய்ல் எண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது படத்தில். ஸோ அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் இருக்கு. டக்குன்னு நீங்கள் கேட்டதுனால இந்த ஒரு ஷாட் ஞாபகம் வருது. அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் இருக்கு. அனமார்பிக் பற்றியும் ஸ்பெரிக்கல் அப்ரோச் பற்றியும் நம்ம பேசணும் இல்லையா? அதில் உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுது ஒரு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு? இல்லை நல்லதுன்னு இல்லை, அது இதுக்கு இது சப்ஜெக்ட் தான். இது ஒரு சர்க்கிள் மாதிரி தான். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஸ்பெரிக்கல் 35 mm ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தேட்டர் வைடாக ஆக்கணும்னு சொல்லி இது சினிமா ஸ்கோப் வந்துச்சு, இந்த அனமார்பிக் ஃபார்மேட் அது வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த இதில் இன்னும் கொஞ்சம் க்ளீன் இமேஜ்க்கு சூப்பர் 35 வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி பார்த்தா இந்த ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்னு சொல்லி இப்போ ஸ்க்ரீன் திருப்பி ரெக்டாங்குலராக அந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் ஸ்கொயர் ஆகுது, டுவர்ட் ஸ்கொயர் போயிட்டு இருக்கு, மேலே எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஐமேக்ஸ், லிட்டில் ஐமேக்ஸ் மாதிரி சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான், ஃபேஷன் மாதிரி தான். ஃபேஷன் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்மாங்களே, அந்த மாதிரி இது ஒரு பாயிண்ட்ல பண்ணி 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 எல்லாருக்கும் போர் அடிச்சு திருப்பி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வரும். அந்த மாதிரி இது சர்க்கிள் மாதிரி தான். அதனால இது நல்லது கெட்டதுன்னு இல்லை. இப்போ வந்து அனமார்பிக் கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்கு. இப்போ இந்த ஓடிடிலாம் வந்ததுனால ஃபுல் கேட் கேட்குறாங்க, 2:1 டிவியோட ஃபுல் டிவி கவர் ஆகிற மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ். அது அப்புறம் இந்த ஐமேக்ஸ், அதுக்காக ஸ்பெரிக்கல் திருப்பி அந்த பூம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி தான். நல்லா இருக்கு நல்லான்றது இல்லை. இதுக்கு ஒரு சடன் அட்வான்டேஜஸ் இருக்கு, அது ஒரு சடன் அட்வான்டேஜஸ் இருக்கு. அது ஒரு கிரியேட்டிவ் பர்சனல் சாய்ஸ் தான். ஓகே, நீங்கள் படங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு படத்தில் ஒரு ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போமே, ஆர் சினிமோகிராஃபி கொஞ்சம் போராக இருக்குன்னு வச்சுப்போமே, நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறதுனால உங்களால் அந்த படத்தை நிம்மதியாக கன்சியூம் பண்ண முடியுமா? இல்லை, அது அஃபெக்டே பண்ணாது. நம்ம படத்தை படமாக தான் பார்க்கணும். நம்ம அப்படி பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்ம இந்த டீகோடிங் பண்ணாங்களா அந்த மாதிரி ஆகிடும் படத்தை. ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியாது. ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இந்த காலேஜ் முடித்த டைமில் நமக்கு எப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுவோம்ல, இதில் இது சரியில்லை, இதில் இது சரியில்லை, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இம்மெச்சராக இருக்கும்ல அந்த ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸில் இருக்கும்போது அது இருந்துச்சு. வெறும் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்க படம் மட்டும் பார்க்குறது அந்த மாதிரி. அப்புறம் ஆஃப்டர் பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே கதையாக தான் பார்க்கணும். சினிமாட்டோகிராஃபிக்காக யாரும் படத்தை பார்க்க போகிறது, கதைக்காக தான் படம் பார்க்க போகிறேன். கதை நல்லா இருக்கா, எங்கேஜிங்காக இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, இதுதான் பார்ப்போம் படத்தை. ஸோ அதுக்கப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஓ, நம்ம இவ்வளோ நாள் கொஞ்சம் இம்மெச்சராக இருந்திருக்கோம். இப்போ அந்த மாதிரி படத்தை படமாக தான் பார்ப்போம். மேபி செகண்ட் வாட்சில் இப்போவே இதில் நிறைய சிங்கிள் ஷாட்னே தெரியாமலே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு, ஓ அதெல்லாம் சிங்கிள் ஷாட் அப்படின்னு. இப்போ ஒன்று சொன்னீங்க இல்லையா, யாரும் சினிமோகிராஃபருக்காகவோ இல்லைனா சினிமோகிராஃபிக்காகவோ படம் பார்க்குறது இல்லை, கதைக்காக தான் படம் பார்க்குறாங்கன்னு. இது வந்து ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டியா ஒரு சினிமோகிராஃபருக்கு? இப்போ டெக்னிக்காலிட்டிஸ்க்காக நம்ம ஒரு படத்தை பார்க்க மாட்டோம்ல. இப்போ சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா, இப்போ கதை இதெல்லாம் வந்து டேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்மெல் மாதிரி தான். ஸ்மெல் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணலாம், அது என்ன சாப்பிடலான்னு. சாப்பிடும்போது டேஸ்ட் தான் நல்லா இருக்கும். கரெக்ட். அந்த சினிமாட்டோகிராஃபி என்ஹான்ஸ் பண்ணலாம், படத்தை டீக்ரேடும் பண்ணலாம். பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் கதையும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. நரேட்டிவ், கதைனா கதை மட்டும் இல்லை, நரேட்டிவ் நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் லைன் நல்லா நரேட்டிவாக இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு வந்து உங்களுடைய ஃபோர் கிரவுண்ட் கேம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கான்ஷியஸாக சில இடங்களில் நீங்கள் சூப்பராக சில மேட்டர்லாம் பண்ணிடுறீங்க அப்படின்னு எனக்கு தோணும். சில மூமெண்ட்ஸை நானுமே எடுத்து வச்சுருக்கேன். பட் டாக்குலேருந்து நம்ம அது ஆரம்பிப்போம். டாக்குவில் ஒரு பெரிய டெசர்ட் மாதிரி ஒரு ஸ்பேஸில் கார்லாம் போகும்போது முன்னாடி ஒரு முள்ளுச்செடி, ஒரு கிழிஞ்ச இலைக்குள்ள கார்லாம் போகிறது, இதை ஏன் பண்ணுறீங்க? உண்மையாக சொல்லணும்னா அதெல்லாம் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம். அது எதுவுமே ராஜஸ்தானில். ஏன்னா நாங்கள் இப்போ ஷூட் பண்ண டைமில் வந்து ராஜஸ்தானில் மான்சூன். ஸோ நாங்கள் சாம்பர் லேக்கில் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த இடத்த, அந்த மொத்த சீக்வன்ஸு. பட் சாம்பர் லேக் எங்களால் போக முடியல, ஏன்னா அங்கேயே வெட் ஆயிடுச்சு கிரவுண்ட்லாம். ஸோ வி ஹேட் நோ அதர் சாய்ஸ், ஹைதராபாத்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்களே ஒரு கால் எடுத்தோம், ஹைதராபாத் இல்லை இங்கே வேணால் ஷூட் பண்ணிடலாம். பட் நாங்களே ஒரு கால் எடுத்து இந்த ஒரு ஓப்பன் ஏரியா இருந்துச்சு, இங்கே வந்து இந்த இடத்துல சாண்ட் ஃபில் பண்ணி இங்கே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ நமக்கு ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆகும்ல ஸ்பாட்டுக்கு போன அப்புறம், ஒரு வேளை இது ஹைதராபாத்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு. ஸோ அதனால அந்த ஃபியர்லேயே தான் அந்த மாதிரி ஓகே என்ன வச்சா அது ராஜஸ்தான் ஆகும். அந்த ட்ரைனஸ்க்காக வந்து அந்த இது கேக்டஸ் எடுத்துகிட்டு வந்தது, அப்புறம் அந்த உடஞ்ச பானை ஒன்று வச்சு டிராக்டரில் அவங்க மைன் கேரிக்குவாங்க, அந்த இதை வச்சது, அது எல்லாமே அந்த கேமரா சும்மா நடக்க விட்டது. ரொம்ப ஓடும் பண்ணாலும் மாட்டிப்போம் நம்ம, இவனுக்கு வேற எங்கேயோ எடுத்து ராஜஸ்தான்ன்றாங்க. அதனால இது எவ்வளோ அளவாக பண்ணால் நம்ம தப்பிப்போமோ அந்த லெவலுக்கு பண்ணோம். ஸோ அது ஒரு ஃபியரில் பண்ணதான், ஹைதராபாத் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு ஃபியரில் பண்ணதான். லக்கிலி அது ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே,
இது வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் ரீசன் வச்சுப்போமே, இங்கே தான் எடுத்துருக்கோன்றத பிலீவபிளாக கன்வே பண்ணுறதுக்காக அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இதை தாண்டியுமே ஃபோர் கிரவுண்டில் சில விஷயங்கள் இருக்கிறதுன்றது என்ன எஃபெக்ட் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐயோ நீங்கள் தேர்தல் பார்த்தா என்னென்ன எடுப்பீங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கார்லேருந்து முத்துவேல் பாண்டியன் இறங்கி நடக்கிறார். இறங்கும் போது ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் வந்து உளியால் அடிச்சிட்டு இருக்காருல்ல, ஒரு அந்த இடத்துல ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் ஒன்று இருக்குல்ல. இப்போ இது வந்து ஒரு ஃபோர் கிரவுண்ட் எலிமெண்ட் தானே. இல்லை அது ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல. அவர் காரை விட்டு இறங்குறாரு கீழே, இந்த 4 ரவுண்டில் அடிச்சேன்னா அந்த டெப்ரி பறக்கும் அந்த ஹை ஸ்பீடில். அது ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு இம்பாக்ட் தரும் நான் பிலீவ் பண்ணுறேன். அது ஒரு இன்டென்சிட்டி இருக்குல்ல, அடிச்சா ஒரு கல் உடஞ்சி பறக்கிறது ஒரு இன்டென்சிட்டி இருக்குல்ல. ஸோ அந்த இன்டென்சிட்டியும் இதையும் கேப்சர் பண்ணலான்றது தான் ஐடியா. ஓகே. ஸோ விஷுவலாக பார்க்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆஃப் இம்பாக்ட் இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால பண்ணது. பட் இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டு எலிமெண்ட்டாக ஆட் பண்ணீங்களா, இல்லை அங்கே போன பிறகு? இல்லை அங்கே போனப்புறம் செட் பண்ணி பண்ணது தான். கார்லேருந்து இறங்கும் போது வந்து பை டிஃபால்ட் எல்லா படத்துலையும் எங்கள் டாக்குலேயும் நாங்கள் ஷூட் பண்ணோம். இந்த கால் கதவு திறந்தோடனே கால் தரையில் வைக்கிற ஒரு ஷாட் ஒன்று இருக்குது. அதை எடுக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணோம். ஸோ அது ரொம்ப டிஃபால்ட் ஷாட் ஆயிடுச்சு. அதனால் அந்த ஷாட் எடுக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி ஃபுல் ஸ்கேல்லே இறங்கிட்டா பெட்ரு அப்படின்னு வச்சது தான். ஓ நைஸ். கால் தனியாக காமிச்சு அதுக்கப்புறம் முகத்துக்கு போகாமல் ஆமாம் ஃபுல்லாகவே ரிவீல் பண்ணிக்கலாம். ஆமாம், ஏன்னா கால் வச்சு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிடுவார் கதவை. ஆமாம், அந்த தரையில் இறங்குறது பார்த்தீங்கன்னா இதிலே இருந்தால் பெட்டர், ஃபுல் ஸ்கேலில் இருந்தால் பெட்டர். ஏன்னா இந்த ஜெயிலரில் வந்து எல்லா ஷாட்டும் ஹோல்ட் ஆகும் ரொம்ப நேரம். ஒரு குவிக்காக போகிற கட்ஸே ஃபாஸ்ட்டாக இருக்காது, ஸ்லோ பேஸ் கட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா மியூசிக் அப்போ தான் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். அதனால இந்த மாதிரி லேயரிங்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. யூ ஹேவ் மோர் திங்ஸ் டு லுக் அட். மியூசிக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதனால ஜெயிலரில் எல்லா ஷார்ட்ஸுமே கட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஒரு ஹோல்டு இருக்கும், ஸ்டே இருக்கும்னு. இந்த அப்ரோச் வந்து நெல்சனும் நீங்களும் முன்னாடியே பேசி டிசைட் பண்ணிட்டீங்களா? இல்லை, அது நெல்சன் படங்களில் டிஃபால்ட்டாகவே இருக்குல்ல. அதாவது அவரோட நரேட்டிவே அந்த மாதிரி. ஸோ அவர் பேசிக்காக ஒரு நரேட்டிவ்லேயே அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக இருக்கட்டும், நீ பார்த்தீங்கன்னா எல்லா ஷாட்டுமே அது நெல்சன் ரைட்டிங்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மியூசிக் ஸ்பேஸ் இருக்குது, ஹோல்ட் ஆகுறதெல்லாம். ஓகே. இதுக்கு முன்னாடி முத்துவேல் பாண்டியன் ரெடி ஆகிட்டு இருக்காரு வீட்டில். அவர் வந்து பர்ஃப்யூம் அடிக்கிறார். அதையுமே நம்ம வந்து டைனிங் டேபிள் அண்ட் சேருக்கு நடுவுலேருந்து பார்க்குறோம். இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கிறதுனால நமக்கு 2 பேருக்கு நடுவில் எதுவும் இல்லை. ஜென்ரலாக ஒரு வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒன்று குறுக்க இருந்துகிட்டே தானே இருக்கும். அந்த ஃப்ரேம் வந்து ஒரு ஹோம் ஆக்குதுன்னு நினச்சேன். அதனால அந்த ஷாட் அது ஒரு வீடுன்றது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ டைனிங் டேபிளோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் ஒரு வீடுன்ற ஃபீல் வரும். பார்த்தா அந்த ஓவரால் ஃப்ரேமில் ஒரு ஹோம் ஃபீல் வரும்ல, அதுக்காக வச்சு. ஓகே. ஹை ஸ்பீட் ஷார்ட்ஸ் பற்றி பேசுவோம். இப்போது எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸ் எல்லா பெரிய ஹீரோ படங்கள்லையுமே ஹை ஸ்பீட் ஷார்ட்ஸ், ஒரு ஸ்லோ மோஷனில் அவங்க வர்றது இறங்குறது நடக்கிறதுன்றது வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம நிறைய படங்களில் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் அது இல்லை, ஆர் அவ்வளவா இல்லை. ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்த மாஸ் கமர்ஷியல் படங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக நம்ம அதை பண்ணல இல்லையா? ஸோ ஸ்பாட்டில் எதெல்லாம் நம்ம ஹை ஸ்பீடில் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு வச்சுக்க வேணான்ற டிஸ்கஷன் எவ்வளோ இருக்குது? இப்போ நீங்கள் 10 இயர்ஸ் முன்னாடி சொன்னீங்களா, ஒரு 2011-12 டைமில் வந்து அந்த வைஸ் கேம்னு ஒரு கேமரா வந்துச்சு. ஸோ அதுதான் அந்த ரொம்ப ஹை ஸ்பீட் ஷூட் பண்ணுற கேமராவாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபேண்டம் அப்படியே ஆரம்பிச்சிச்சு. இப்போ நமக்கு அந்த டிஜிட்டல் எக்ஸ்ட்ரா லெவரேஜ் இருக்கிறதுனால எவ்வளோ வேணால் ஷூட் பண்ணலாம். ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் பிடிக்க போகுது. மற்றபடி நமக்கு ஃபில்மோ நெகட்டிவ்க்கான காஸ்ட் கிடையாது. ஸோ ஹை ஸ்பீடு வந்து கொஞ்சம் மேண்டேட்டரி ஆயிடுச்சு ஷூட் பண்ணுறது. அண்ட் இப்போ ஒரு லாங்குவேஜ் இருக்குது, இப்போ ஒரு ப்ரிவேலிங் கண்டம் பாப் கல்ச்சர் மாதிரி. இப்போ இந்த பாப் கல்ச்சர் வந்து இந்த ஹை ஸ்பீடில் ஹீரோயிசம் காட்டுறதோ இல்லை வந்து ஒரு இம்பாக்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னென்னா, குவிக்காக போகிற ஒரு மொமெண்ட்டை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதோட இம்பாக்ட் என்ன இருக்குன்றது தான் ஹை ஸ்பீட் பேசிக்காக அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் நினைக்கிறேன் படத்தில். அது ஒரு பாப் கல்ச்சர் மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ ஆஃப் லேட் எல்லா ஹீரோயிசம் படத்துலையும் நீங்கள் கேட்குறீங்களா வருதுன்னு, அது ஒரு ட்ராமடைஸ் பண்ணதில்ல. இப்போ ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் ஏதோ ஒன்று பறக்க அடிச்சாருன்னா ஒரு தீப்பொறி பறக்குது அப்படின்னா நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அது ஸ்லோ கிரிக்கெட் மேட்ச்சில் வர மாதிரி தான். கிரிக்கெட் மேட்ச்சில் அந்த அல்ட்ரா ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட் இருக்குது, ஒரு ஷாட் அடிக்கும்போது. கரெக்ட். ஸோ அதோட இம்பாக்ட் தான் இதுலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் மேபி அது ரொம்ப ப்ரிவேலிங்காக இருக்குது. ப்ராப்ளி இது கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஏதாவது மாறலாம். என்னவா மாறும்னு நினைக்கிறீங்க? இப்போ கொஞ்ச நாள் அந்த போல்ட் கல்ச்சர் இருக்குல்ல, போல்ட்னா ஹை ஸ்பீடில் கேமரா மூவ் ஆகி. கரெக்ட். ஸோ மேபி மோக்கோபாட் அது மேபி அந்த ரொபாட்டிகாம் கொஞ்சம் அதுக்கு இன்னும் எக்ஸ்டென்சிவாக வரும்னு நினைக்கிறேன் எல்லா படத்தையும். இப்போ அதுதான் கொஞ்சம் ப்ரிவேலிங்காக அடுத்ததாக வருது. இப்போ வந்து இது ஹேப்பனிங்காக இருக்குது. ஓகே. ஸோ ப்ராப்ளி அடுத்து என்ன வரும்னு தெரில.
கெஸ் பண்ண முடியல. நான் டாக்டர்லையும் கவனிச்சேன், ம். ஜெயிலர்லையும் இருந்துச்சு, ம். டாக்குலையுமே நீங்கள் சில இடங்கள்ல அதை ம். வச்சுருந்தீங்க. ஷிஃப்ட் ஃபோக்கஸ். இது ஷிஃப்ட் ஃபோக்கஸ். டாக்டர் ஜெயிலர் வந்து நெல்சன் தான். நெல்சனுக்கு வந்து அந்த ஷிஃப்ட் ஃபோக்கஸ் பிடிக்கும். இங்கேருந்து அங்கே ஏதோ ஒன்று அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரிவீல் ஆகிறது அந்த மாதிரி. ஸோ அதனால் அது தட் பிலாங்ஸ் டு நெல்சன். ஹேண்ட்லிங் பிக் ஸ்டார்ஸ் ஆஸ் அ சினிமோகிராஃபர். ஆக்சுவலாக அவங்க ஹேண்டில் பண்ணது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. ஏன்னா அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. இப்போ ரஜினி சார் இருக்கட்டும், பாலையா சார் இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல் அண்ட் தே நோ த கிராஃப்ட். தே டோன்ட் ஷோ இட் அவுட். அவங்களுக்கு தெரியும் இந்த ஷார்ட்டுக்கு இவ்வளோ டைம் ஆகும், இப்போ இது 1 more போதுன்னா ஓகே, இதில் பின்னாடி இப்படி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஏன்னா அவங்க நெகட்டிவ் டைம்லேருந்து வந்தவங்க வேறு. அண்ட் அவங்களாம் எவ்வளோ டேரக்டர்ஸ், எவ்வளோ சினிமாட்டோகிராஃபர்ஸ் பார்த்துருப்பாங்க ஓவர் த ஜென்ரேஷன்ஸ். ஸோ அதனால் இவங்க 2 பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாமே புரியும். டெக்னிக்கலாக நம்ம இன்னும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் டிஃபிகல்ட்டி கிடையாது அவங்க 2 பேர். டாக்கோவில் வந்து ஒரு ஷாட் இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேமில் ஒரு குட்டி பொண்ணோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷனில் பாலையா சார் என்ட்ரு ஆகிருப்பார், தூரத்தில் இருப்பார் அவர். ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து அவர் ஷிஃப்ட் ஆகும் ஃபோக்கஸ். அப்படியே கேமரா புல் பேக் ஆச்சுன்னா 4 நின்றுப்பார், அவர் திரும்புவார், அவருக்கு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும். ஆக்சுவலாக ஷார்ட்டை பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆக்சுவலி ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அந்த ஷாட். 3 ஃபோக்கல் பிளேனுக்கு ஃபோக்கஸ் மாறணும். 3rd ஃபோக்கல் பிளேன் மாறும்போது கேமரா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிஸ்டன்ஸ்லேருந்து மைனஸ்க்கு வந்து திருப்பி ப்ளஸ் ஆகணும் கேமரா புல் ஆகும்போது. அந்த ஃபோக்கஸ் புல் கிருஷ்ணா தான் பண்ணார் அது. ஸோ அந்த ஷாட்டுக்கு வந்து நாங்கள் நிறைய ரிஹர்சல் பண்ணி பார்த்துட்டோம். பாலையா சார் வந்தார், வந்து எடுத்தோம். ஃபர்ஸ்ட் டேக்கும் செகண்ட் டேக், ஃபர்ஸ்ட் டேக்லேயே வந்துருச்சு. செகண்ட் டேக் திருப்பி ஒரு 1 more பர்ஃபெக்ஷனுக்காக செகண்ட் டேக் எடுத்தோம். பார்த்துட்டு ஒரு நேரம் மானிட்டர் வந்து ஃபோக்கஸ் புல்லிங் சூப்பர் அப்படின்ட்டு போனார். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியுது அதில் என்ன டஃப் ஜாப்ன்றது அவங்களுக்கு. ரஜினி சாருமே நிறைய சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. இந்த கிளைமேக்ஸ் அந்த சிகரெட் த்ரோ இருக்குல்ல, ஆமாம், அந்த சிகரெட் த்ரோ போது லைட்டிங் சூப்பர், அந்த பேக் லைட் சூப்பர் அப்படின்னாரு. ஸோ அவர் பார்த்தாரு, பின்னாடி ஃபுல்லாக லைட்டை அடுக்கி வச்சிருந்தோம் பேக்ரவுண்டில். ஹை ஸ்பீடுன்றதுனால அந்த ரிம் பேக் லைட் வரதுக்கு அவருக்கு அந்த ஸ்மோக் அவுட்டாக போக நல்லா பேக் லைட்டில் தெரியணும். ஸோ அவங்களுக்கு அந்த ரஜினி சாருக்கும் நல்லா அந்த டெக்னிக்காலிட்டிலாம் தெரியும். அவங்க வந்து காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். எனக்கு ஜெயிலர் 2 ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு மொமெண்ட் பயங்கர க்யூரியஸ் ஆகிடுச்சுங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் கத்தி, ஒரு பக்கம் கன்னு இப்படி தூக்கி போடுவாங்கல்ல, அந்த கன்று இப்படி கரெக்டாக வந்து விழுந்துச்சு மார்க்கில், கரெக்டாக கேமராக்கு முன்னாடி. அது அவர் போட்டது தான். இப்போ ரஜினி சாருக்குலாம் வந்து இப்போ ஒரு ஃபோன் அப்படி வந்து நிற்கணும்னா எக்ஸாக்டாக வந்து அங்கே நிறுத்துவார். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஓவர் தி இயர்ஸ் அதானே அது கரெக்டாக போட்டார். மேக்கிங்கில் வேற நான் பார்த்தேன். ஆமாம், நான் முதல்ல என்ன நினச்சேன் அப்படின்னா சீட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா கரெக்டாக கேமராக்கு முன்னாடி அந்த கன்று விழணும். சீட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பயங்கரமாக த்ரோ பண்ணிருங்க, நம்ம இங்கேருந்து போட்டுக்கலாம், அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினச்சேன். பார்த்தா மேக்கிங்கில் வந்துகிட்டு இருக்கீங்க, கரெக்டாக அது விழுந்துச்சு. இல்லை அது ரஜினி சார்லாம் போட்டுருவார். கேமராவோட பின்னாடி வரும் சார், கொஞ்சம் உங்களுக்கு பேக் கீஸாக வரும், இங்கே வரும், ஓகேனாரு போட்டார். ஜெயிலர் 2 ப்ரோமோ பற்றி பேசுறதுனால நான் இந்த ஷார்ட் பற்றி பேசுவோம். இது ஏதாவது ஐடியாவாக இருந்துச்சு அவங்களுக்கு, இந்த 3 டிராகன் டெம்ப்ளேட்டு? இல்லை அது இந்த இப்படி வெடிக்கணும், வெடிச்சுலாம் வந்ததுக்கப்புறம் அந்த 3 டிராகன் மாதிரி இருக்குன்னு பேசணும். ஆனால் அந்த டெம்ப்ளேட்டாலாம் சொல்ல 3 வண்டி வெடிச்சு இந்த 3 ஃபயர் மாதிரி வரணும், பிளாஸ்ட் ஹெவியாக வரணுன்றது இருந்துச்சு. ஆனால் முடிச்சதுக்கப்புறம் அந்த டிராகன் மாதிரி இருக்குல்லன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஓ, நீங்களே பேசியிருந்தீங்களா? ஆமாம்மா, நெல்சனால பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் அவர் அதை வச்சு தான் அந்த ஐடியா பண்ணாரா தெரில. ஆனால் இப்படி ஒன்று ஆகுன்றது எங்களுக்கு அப்போ தெரிஞ்சுது. டு அச்சீவ் திஸ் ஷாட்டில் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு? ஆக்சுவலாக அந்த பிளாஸ்ட் வந்து நீங்கள் அந்த இது வைக்கிறார்ல, கண்ணாடி வைக்கிறார்ல, ஆமாம், இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். ஏன்னா ஒன்ஸ் பண்ணிட்டோன்னா ரீசெட் பண்ண முடியாது. இன்னும் நெக்ஸ்ட் டே ரீசெட் பண்ண. ஸோ அவர் அந்த கண்ணாடி வைக்கிற ஷாட்டுக்கும் பிளாஸ்ட் தேவை, அவர் கண்ணாடி போடுற ஷாட்டுக்கும் பிளாஸ்ட் தேவை, அவர் நடந்து வர ஷாட்டுக்கும் பிளாஸ்ட் தேவை. ஸோ வந்து 3 கேமரா வச்சு எடுத்தோம். அந்த பிளாஸ்ட்டை மட்டும் 3 டிஃப்ரெண்ட் கேமராஸ் வச்சு எடுத்து ஒரு கேமரா வந்து மோக்க போட்டில் ஷூட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக. ஸோ அதே மூமெண்ட்டை திருப்பி ரிப்பீட் பண்ணோம் நாங்கள். இந்த ஆளுங்களை தூக்குறது, ஸ்மோக்குக்கு ஒரு லேயர், அந்த மாதிரி. ஸோ அது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா அந்த பிளாஸ்ட் வெடிச்சதுக்கப்புறம் அதை ரீசெட்டே பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் பண்ணது தான். இப்போ ஒரு பிளாஸ்ட்டை கேப்சர் பண்ணுறதுல சினிமோகிராஃபனுடைய ரோல் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு தடவை தான் பண்ண முடியும், இன்னொரு தடவை பண்ண முடியாதுன்றது கரெக்ட் தான். பட் சிஜி இன்வால்வ் ஆயிருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி பிளானிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு? அதை எந்தெந்த லேயர் விஎஃப்எக்ஸில் போட முடியும், எந்த லேயர் விஎஃப்எக்ஸில் வராதுன்றது பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம. அண்ட் மெயினாக எங்களுக்கு சினிமாட்டோகிராஃபருக்கு சேலஞ்ச் வந்து அந்த லைட்டிங் தான். அங்கே இருக்க ஹார்ட் லைட்னா எதுவும் ஹார்ட் லைட்டில் மேட்ச் ஆகும். ஸோ அதுதான் சினிமாட்டோகிராஃபருக்கு இருந்த டாஸ்க்கு. சிலது விஎஃப்எக்ஸில் பிளேட்ஸ் ஷூட் பண்ணி கொடுத்துரும்.
எதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமோ அந்த பிளாஸ்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரஷன் என்ன பிளேட்ஸ் கொடுத்தோம் அந்த மாதிரிலாம். பட் அந்த ரியல் பிளாஸ்டே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. மெயினாக அந்த இதுதான் ஆளுங்க வந்து அதில் இருக்க முடியாது. ஆளுங்க மட்டும் தனி லேயராக ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு பிளாஸ்ட்டில் வர முடியாது. கரெக்ட். ஸோ பீப்புள் லேயர் மட்டும் தனி லேயர். அதெல்லாம் ஒரு எக்ஸ்டென்சிவ் பிளானிங் போகணும். விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் கூட ஆக்ஷன் டைரக்டர் கூட எக்ஸ்டென்சிவாக ஒரு ரெப்பு போகும் முன்னாடி. ஸோ கொஞ்சம் பிளானிங்காக கொஞ்சம் டஃப் தான், பட் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே. லைட்டிங் பற்றி பேசும்போது இது ஒரு ஓப்பன் ஏரியாவில் தானே ஷூட் பண்ணீங்க. நேச்சுரல் லைட்டும் இருக்குது. நேச்சுரல் லைட் தான் ஃபுல்லாக. ஆமாம். அதை தவிர நம்ம ஏதாவது ஆட் பண்ணோமா? இன்கேஸ் வந்து லைட் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இவங்க ஷூட் பண்ணும்போது ஒரு லைட்டிங் இருக்குது, ஓவர் காஸ்ட்டாக இருக்குது. திடீர்னு அந்த லேயர் பறக்கிறாங்களா, அவங்கள ஷூட் பண்ணும்போது லைட்டிங் ஓவர் காஸ்ட்டாக மாறிடுச்சுன்னா அவங்க டெப்த்தில் இருக்காங்கனால ஓகே. பட் சம்டைம்ஸ் மேட்ச் ஆகாமல் போயிடும். வண்டிங்க லைட்டிங் மேட்ச் ஆகும். இப்போ லேயராக ஷூட் பண்ணும்போது எல்லா லேயரும் ஒரே லைட்டிங்கில் இருக்கணும். கரெக்ட். அது வேறு லைட்டிங் இருந்தால் மாட்டி. ஸோ அன்றைக்கி லக்கிலி நேச்சர் ஹெல்ப் பண்ணிச்சு. அதனால் ஒரே லைட்டிங்காக மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே. இன்கேஸ் க்ளவுட் காஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் காஸ்ட் ஆயிடுச்சுன்னா, லைட்டிங் மாறிச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? வெயிட் பண்ணியிருப்பீங்களா? க்ளவுட் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்போம். ப்ராப்ளம் இல்லைனா லைட் பண்ண வேண்டியதான். அது 18 கேபிலாம் இருந்துச்சு, அதனால் மேபி ஸோ லைட் பண்ணிக்க வேண்டியதான். பட் அது ஒரு காம்ப்ரமைஸ் தான். அதுக்கு அப்படியே போகிறது பெட்டர். நேச்சர் வெயிட் பண்ணி நேச்சருக்கு நம்பி போகிறது. எங்களுக்கு அப்போ வர இது சைக்ளோன் அந்த டைம் அது. அதனால் லக்கிலி எல்லா க்ளவுட்ஸும் போயிடுச்சு, எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுச்சு. ஓகே, கொஞ்சம் கிளியர் ஸ்கை இருந்துச்சு. இந்த அவுட்புட் பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ நாங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது, வி செலிப்ரேட். நீங்கள் பார்க்கும்போது ஓகே நம்ம பிளான் பண்ணது கரெக்டாக வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் நெல்சனுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டிரெக்டராக நம்ம ஒன்று பிளான் பண்ணோம், நமக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு, அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு. ரஜினி அவர்கள் என்ன சொன்னாங்க? ரஜினி சார் சூப்பர்னார், அங்கேயே ஸ்பாட்லேயே நல்லா இருக்குனாரு. அண்ட் நான் முடிச்சதுக்கப்புறம் அவரை பார்க்கல, பட் அங்கே ஸ்பாட்லேயே வந்து அந்த காரு உடச்சிட்டு வரும், 3 காரு வரும். அதுக்கு அவர் பயங்கரம் அவர் குஷி ஆயிட்டார். அந்த ஷாட் உடச்சி கார் வந்தோடனே திரும்பி சூப்பர் இருந்தார். அதனால் அவர் ரொம்ப ஹாப்பி தான் அந்த ஸ்பாட்டில். லைட்டிங் பற்றி பேசும்போது திஸ் லுக்ஸ் லைக் எ சிம்பிள் ஷாட். ஏன்னா கிளியராக யாருமே தெரில, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருக்காங்க, டெப்த்தில் தான் இருக்குது. லுக்ஸ் லைக் எ சிம்பிள் ஷாட். ஆனால் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டிஓபியாக நீங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு? இந்த ஷாட் எடுக்கும்போது நிறைய ரன் அண்ட் கன் எடுத்துட்டு இருந்தோம் ராஜஸ்தானில். ஐ திங்க் லாஸ்ட் டே நினைக்கிறது, லாஸ்ட் டேக்கு முன்னாடி லாஸ்ட் டே தான் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பிரிட்ஜிங் ஷாட் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அந்த வண்டியிலேருந்து அவர் கீழே வரதுக்கு ஒரு பிரிட்ஜிங் ஷாட் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக இப்போது எல்லாமே அப்படி போயிட்டு இருக்கு. எப்படியும் அடுத்த ஷாட்டு கண்ணாடி வரப்போகுது, என்ட்ரி வரப்போகுது. அதுக்கு ஒரு லீடு மாதிரி அந்த கண்ணாடி வந்து அப்படி கிளாப் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி லீடுக்கு ஒரு ஷாட் வேணுன்றதுனால சும்மா அப்படி சும்மா எடுத்தது தான். சும்மா இந்த சென்ஸ் வந்து ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி எடுத்த ஷாட் தான். சன் செட் டைமில் எடுத்தது. நேச்சுரல். ஆமாம். இன்னொன்றுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னொரு மொமெண்ட் அது ஆக்சுவலாக. இது பற்றி சொல்லுங்கள். இது எடுக்கும்போது இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே எடுத்தோம். அந்த குவாரியில் 2 days ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட் டே வந்து அந்த இடத்துல சன்செட் நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, எதாவது எடுக்கலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் ஒரு 5:30 அந்த டைமில். அப்புறம் அந்த கேங்கை மட்டும் வச்சு எடுத்தோம் ஃபஸ்ட்டு, ரஜினி சார் இல்லாமல். அவங்கள சன்செட் வச்சு எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது சார் வச்சு எடுத்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த 5 to 6:30 ஃபுல்லாக சார் வச்சு எடுத்தோம். அந்த பார்த்தீங்கன்னா கன் ஒன்று லோட் பண்ணுவார், காக் பண்ணி ரெடி பண்ணுவார் கன்னை ஒரு ஷாட்டு. அதுக்கப்புறம் இந்த ஷாட்டு இந்த வெல்டிங் முன்னாடி நின்று இது பண்ணுறதுலாம். ஸோ இது எல்லாமே பேக் டு பேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் ரஜினி சார் எப்படின்னா அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து அந்த கிராஃப்ட் தெரியும். ரஜினி சார் லிட்டராக ஓடினார். இந்த இதுக்கு லைட் ட்ராப் ஆகுதுன்னு தெரியுது, ஒரு 3 டிஃப்ரெண்ட் இடத்துல எடுத்தோம். அந்த கன் எடுக்கிறது ஒரு இடம், அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் மாட்டேஜ் எடுத்து அந்த கன்னை இது பண்ணுறதுக்கு எடுத்தோம். பார்த்தீங்கன்னா சன் ஆல்மோஸ்ட் டவுன் போயிருக்கும். இந்த கன்னு லோட் பண்ணுற ஷாட்லாம் சன்னோட ஃப்ளார் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் டவுன் போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு எப்படியும் செட் பண்ண ஒரு டைம் ஆகும், அவர் வச்சு செட் பண்ணி கேமரா பொசிஷன்லாம் பார்க்க ஒரு டைம் ஆகும். ஸோ அதனால் அவருக்கும் அந்த டைம் வேல்யூ ஆஃப் டைம் டியூரிங் லைட் போயிட்டு தெரியும். லைட், அதனால் அவரும் பயங்கர கோஆப்ரேட் பண்ண. அங்கேருந்து இங்கே டக்குன்னு இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்தோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே அது எடுக்கலான்றது தான். ஃபர்ஸ்ட் டே வேறு ஒன்று எடுக்க போய் இந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆகி செகண்ட் டே எடுத்தோம். ஓகே. இப்போ இந்த ஐடியாவில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க முகமே தெரியாது, கம்ப்ளீட் சில்லவுட்டாக இருக்கும். ஃபயர் ஒன்று வருது, அப்போது நீங்கள் அடிஷனலாக ஒரு ஃப்ளேர் கொடுத்துருப்பீங்கல்ல, அது வந்து தான் ஃபேஸ் ரிவீல் ஆகுது. ஆமாம். அது எப்படி கொடுத்தீங்க? இல்லை, அந்த வெல்டிங் இதுதான். வெல்டிங் இதில் அப்படியே இல்லை, லைட்ஸ் எதுவும் கிடையாது. ஆஸ் இட் இஸ் அந்த வெல்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அந்த வெல்டிங் ஆர்க்கோட லைட் தான். நடுவில் வந்துட்டு போனது நம்ம ஆட் பண்ணதில்லை நீங்கள்? இல்லை. அந்த ஃபயர் என்ன லைட் பண்ணுச்சு அதான் லைட்டு, வெல்டிங் என்ன பண்ணுச்சு அதான் லைட். நாங்கள் எதுவும் லைட்டே பண்ணல. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா
ஃபயர் வரும்போது கரெக்டாக முகம் ரிவீல் ஆகி ஃபயர் போகும்போது மறுபடியும் செலவுட் ஆமாம் ஆகும். இல்லை அதான் ஐடியா தான். அந்த ஃபயர் வரும்போது லைட் ஆகணும் ஃபேஸு, ஃபயர் போன அப்புறம் சில்வெட். ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு படங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். கரெக்டா? அப்படி உங்களுக்கு சினிமோகிராஃபி அண்ட் லைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு புரிய ஆரம்பித்த டைம் என்ன? நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள் என்ன? ஒரு ஃபேஸ் நமக்கு ஒரு மெச்சூரிட்டியோ இல்லை நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது வர வர நம்மளோட முன்னாடி பிடிக்காம இருந்த படம் திடீர்னு பிடிக்கும். ஓகே. ரொம்ப பிடிச்ச படம் அவ்வளோவா பிடிக்காது. அந்த மாதிரிலாம் மாறும். ஸோ லைட்டிங் வைஸ் வந்து எனக்கு நிறைய இருவர் ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் டைம்லேருந்து இருவரோட பயங்கரமான ஃபேன். அதில் வந்து நிறைய அந்த சாஃப்ட் லைட் இருக்கும் படத்தில். அது சூப்பராக இருக்கும். இருவர் ரொம்ப பிடிக்கும். ரெவல்யூஷனரி ரோடு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு வீட்டில் தான் எடுத்திருப்பாங்க, ஆனால் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு வீடு தான், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ட்ராமா தான், ரொம்ப அல்ட்டிக்காமல் எடுத்திருப்பாங்க. ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைட் பண்ண மாதிரியே இருக்காது. பயங்கரமாக லைட் பண்ணியிருப்பாரு, ஆனால் லைட் பண்ண மாதிரியே இருக்காது. அதெல்லாம் அந்த ஒரு டச் ஆஃப் ஜீனியஸ் நினைக்கிறேன். அதனால் அவன் எப்படி பண்ணாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து வாக் இன் த க்ளவுட்ஸ்னு லுபெஸ்கியோட படம். அவர் ரொம்ப ஆரம்ப காலத்தில் இமானுவேல் லுபெஸ்கி இந்த ரெவனன்ட்லாம் பண்ணார்ல, இந்த டிபியோட படம். அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ரொம்ப பிடிக்கும். லைட்டிங் வைஸ் சொல்கிறேன் நான். லைட்டிங்காக எனக்கு ரொம்ப அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்லாம் வந்து லைட் பண்ண மாதிரியே இருக்காது. அண்ட் சில்ட்ரன் ஆஃப் மென்னும் பிடிக்கும். அப்படி பார்த்தா அந்த லுபெஸ்கியோட அதுவும் அது அமிலி ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் காலேஜ் அந்த ஃபேஸில் காலேஜ் டைமில் பார்க்க ஆரம்பிச்சாங்க படங்கள். அப்படியே போக ஒரு டைமில் அப்புறம் அப்படியே அந்த டேஸ்ட் மாறிட்டு வந்துச்சு. டார்க் நைட் ரொம்ப பிடிக்கும். பைரட்ஸ் ஆஃப் தி கேரிபியன் பிடிக்கும். அந்த ஃபுல் சீரிஸே பிடிக்கும் எனக்கு. நான் இப்போ தான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ அமெலி, வாக் இன் த க்ளவுட்ஸ்லாம் ஒரு ஜோன் படம், ரெவல்யூஷனரி ரோட்லாம் ஒரு ஜோன் படம். இன்னும் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் அப்ரோச் இருக்கக்கூடிய படங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்க வந்தேன். பைரட்ஸ் ஆஃப் தி கேரிபியன் சொல்லிட்டீங்க. எனக்கு டார்க் நைட் அந்த ட்ரிலஜியே ரொம்ப பிடிக்கும். நோலனோட. ஆமாம், பயங்கரமாக அதெல்லாம் அந்த கிளைமேக்ஸ்லாம் நிறைய போட்டு பார்த்துருக்கோம். பயங்கரமாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸ். அந்த டார்க் நைட்டோட டெய்ல் எண்ட் போர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது அந்த லாஸ்ட் ஷாட்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பைக் போன லாஸ்ட்டில் ஒரு ஃப்ளாரில் டப்புன்னு கட்டான். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த எனக்கு மெயின் ஸ்ட்ரீமாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதில் வந்து இந்த பைரட்ஸ் சீரீஸை ரொம்ப பிடிக்கும். டார்க் நைட் சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, இப்போது ரெவல்யூஷனரி ரோட் மாதிரி ஒரு படம் வீட்டுக்குள்ளே எடுத்திருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக லைட் பண்ண மாதிரியே தெரியாது, பயங்கர நேச்சுரலாக இருக்கும். அப்படியே நம்ம கட் டு ஜெயிலர் மாதிரி ஒரு படம் பண்ணும்போது வி கான்ட் கோ தட் சிம்பிள். நம்ம வந்து அவ்வளோ சிம்பிளாகவும் பண்ணிட முடியாது. ஒரு சின்ன லெவல் ஆஃப் எக்ஸாஜரேஷன் தேவை. ஆனால் அது கன்வின்சிங்காகவும் பிலீவபிளாகவும் இருக்கணும்ல. இப்போ ஜெயிலரில் இன்டர்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு விதமான ப்ளூ லைட் ஒன்று ஃபீல் ஆகுது, ஒரு மின்னல் அடிக்குது, இதெல்லாம் இருக்குது. கூடவே எல்லோவா ஆரஞ்சா ஏதோ ஒரு கலரும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது எப்படி நீங்கள் கன்வின்சிங்காக பிலீவபிளாக கொடுக்குறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஸ்ட்ரீட் லைட்லேருந்து வர லைட் தான் உள்ள ஹிட் ஆகுதுன்ற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய சீன்ஸில். ஃபர்ஸ்ட்லேருந்தே எங்கெல்லாம் நைட் எஃபெக்ட் வருமோ அந்த வீட்டில், இவரும் பேரனும் வீடியோ கேம்லாம் விளையாடுவாங்க. அதுலேயும் அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க மேலே லைட்டாக ஒரு ப்ளூ லைட் இருக்கும், வெளிலேருந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் வார்ம் விடும். ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணோம். அது எப்படி டிசைட் பண்ணீங்க? இந்த ப்ளூ லைட்டும் ஒரு ஸ்ட்ரீட் லைட்னுடைய ஒரு சோடியம் வேப்பர் லேம்ப்னுடைய ஒரு வார்ம் டோனும் வேணும், நல்லா இருக்கும் அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணீங்க? இல்லை நான் சின்ன வயசில் பார்த்தது தான். சின்ன வயசில் வந்து இந்த சோடியம் வேப்பர் லேம்ப் லைட்லாம் வீட்டுக்குள்ளே விழும். கரெக்ட். ஸோ ஜன்னல்லேருந்து விழும். எங்கள் வீட்டிலே விழுந்திருக்கு. ஜன்னல் திறந்து வச்சா கொசு வருதுன்னு தான் மூடுவோம், இல்லைன்னா திறந்தா இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் லைட் வீட்டுக்குள்ளே விழுறத பார்த்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணது தான். இப்போ தாங்க ஊர் ஃபுல்லாக எல்இடி மாற்றிட்டாங்க. ஆமாம், அதுவும் ஒயிட் எல்இடி பிடிக்கல, எனக்கும் பிடிக்காதுங்க அந்த சோடியம் வேப்பர் லேம்பில். ஆனால் இன்னொன்று என்னென்னா, சோடியம் வேப்பர் லேம்பில் வந்து ஒரு ஸ்கேரியான ஒரு மோடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நான் பிலீவ் பண்ணுறேன். அது ஒரு மாதிரி டிம்மாக இருக்கும், லைட் இருக்கும், ஆனால் கிட்ட போனால் தான் லைட் வரும். அது பெரிய ஏரியா லைட்டே பண்ணாது. அதனால் அந்த சோடியம் வேப்பர் லேம்ப் லைட்டு வச்சு பண்ணோம். பட் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லைட் ஆஃப் ஆகிடும், ஆனால் அந்த லைட் வந்துட்டு இருக்கும். பவர் கட் பண்ணிடுவாங்க, அதனால அந்த எல்லோ லைட் அவங்க மேலே விழுந்து தான் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன ஐடியா வச்சிருந்தோம்னா, வெளில ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, அது ஜன்னல்லேருந்து வருது அப்படின்லாம். பட் அப்புறம் ஒரு பாயிண்ட் மேலே லாஜிக் தேவையில்லை, அதனால விட்டோம். இந்த பிளெண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நிறைய இந்தியன் ஃபிலிம்ஸ் அதை பண்ணுறாங்க. இந்த கொரியன் ஜாப்பனீஸ் படங்களில் ஒரு சின்ன டங்ஸ்டன் ஃபீல், ஒரு நியானிஷ் அப்ரோச் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்போது இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நியானிஷ் பண்ணியிருக்கோம். இதில் காத்துவாக்கில் 2 காதில் டிப்பாம் டப்பாம்னு ஒரு சாங் இருக்குது.
ஆ அதை நான் தான் ஷூட் பண்ணேன். அதில் அந்த கிளப்பே அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக அந்த கிளப் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் அந்த நியான் இது ட்ரை பண்ணோம். ம் ஆடையில் ஒரு போர்ஷன் பண்ணோம், ரெட் லைட்ஸ் ம் ம் இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஹோர்டிங் இருக்கும். ஒரு செல்ஃபோன் கம்பெனியோட ஹோர்டிங் லைட் வந்து ரெட் கலர் கீழே விடும். ம். அது ஹிட் ஆகும் அந்த பில்டிங்கில். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக மழையே ரெட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்ட்ராங் கலர்ஸ் ஆர்ஜிபி கலர்ஸில் ட்ரை பண்ணோம். ஜான் விக் 4லலாம் அதை பண்ணியிருந்தாங்கன்னு தோணுச்சு. ஆமாம், இப்போது 1 சூப்பராக இருந்துச்சு. 1, 2லலாம் 4 வந்து பயங்கர பீக்குன்னு தோணுச்சு எனக்கு. நான் ஃபைட்டு பார்த்தேன், அந்த ஒரு ஃபைட்டு பார்த்தேன். இந்த எது அந்த மேலே ஆங்கிள் டாப் ஆங்கிள் ஃபைட்டா செமையாக இருந்துச்சுல்ல. டீல் அண்ட் ஆரஞ்சு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு படத்தை அஃப்கோர்ஸ் ஸ்கெடியூல் பிரேக்ஸ் இருக்கும், வேறு வேறு டைம்லைனில் எடுப்போம், ஸ்கிரிப்ட் ஆர்டர்லையும் எடுக்க முடியாது. இப்படி எல்லா வேரியேஷனும் இருக்கும்போதும் நீங்கள் லைட்டிங் பேட்டர்ன் மூடு அதெல்லாம் எப்படி என்ஷூர் பண்ணுறீங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு? சேமாக இருக்கணும்ல. அது ஒரு குத்து மதிப்பாக பண்ணுறது தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு உங்கள் டிஃபால்ட்டாக உங்கள் மசில் மெமரியிலே ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ ஒரு ஃபுட்டேஜை பார்த்தோன்னா அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அந்த மெமரி. இப்போ இங்கே இந்த லைட் வச்சோம், இந்த ஜன்னல் மேலே இந்த லைட் இருந்துச்சு, தலைக்கு மேலே இந்த லைட் இருந்துச்சுன்றதுலாம் ஒரு பாயிண்டில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். பண்ணி பண்ணி ஒரு பீரியட் ஆஃப் டைம் ரெஜிஸ்டர் ஆகிடும். அண்ட் ஒரு சீன் ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு ஷாட் வந்து நமக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் கொடுத்துரும். இதான் கான்ட்ராஸ்டேஷன் அந்த சீனுக்கு, ஸோ இதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றது அது ப்ராக்டிஸ் தான் நினைக்கிறேன். நான் நிறைய நாள் மறந்துடுவோம், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த சீனில் என்ன லைட் பண்ணோம். நிறைய பேட்ச் போய்டு ஆக்குலாம் ஒரு நாளில் வந்து ஒரு 9 சீனுக்கு பேட்ச் ஷாட்ஸ் எடுத்தோம், குட்டி குட்டி ஷாட்ஸாக. ஆனால் 9 சீனும் ஓரளவு மேட்ச் ஆயிடுச்சு கரெக்டாக. அது வந்து ஒரு மசில் மெமரி தான் நினைக்கிறேன். அது பண்ணி பண்ணி தான் அது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா டிபிஸும் பட்டதை எல்லாருக்கும் ஞாபகம் இருந்துடும் ஓரளவு. இன்னும் நம்ம மாதிரி தான் அசிஸ்டன்ஸ் ஞாபகப்படுத்துவாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இது வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது, ஓகே இந்த படத்துக்கு இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் இல்லை. அது மோஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம ஒன்று நினைப்போம், நம்ம நினச்சதை விட கம்மியாக வரவே ஜாஸ்தியாக வரும், எக்ஸாக்டாக வரவே வராது. அது ஓவர் த ப்ராசஸ் தான். பிளான் பண்ணுவோம், ஓரளவு பிளான் பண்ணி போகலாம். ஆனால் போகும்போதே ஒரு ஃபியரோடு தான் போனாலாம். ஐயோ அதை கரெக்டாக பண்ணுவோமானே தெரியலையே அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் செட்டுக்குள்ளே போகிறதும் சரி. நம்ம இதான் வச்சுருந்தோம், இதான் பண்ண, இது வந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். பட் ஆக்சுவல் ட்ரூத் அது கிடையாது. நம்ம ஏதோ ஒன்று எய்ம் பண்ணி ஏதோ ஒன்று நடக்கும். இந்த ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். சில சமயம் டப்புன்னு ஏதோ லைட் ஆஃப் ஆகிடும், அது மட்டும் நல்லாயிருக்கும். அப்படியே விட்ருங்க, எதையுமே ஆன் பண்ணாதீங்க, அந்த ஒரே ஒரு லைட்டு போதும், அந்த மாதிரிலாம் ஆகிடும். அந்த வர்மன் வந்து இந்த க்ரௌன் அவர் வந்து நிற்பார், நிற்னா அவரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து க்ரௌன் போட்ட மாதிரி தெரியும் பார்க்க. ஒரு ஷாட் இருக்குது அந்த கிளாஸில். அந்த ஷாட் வந்து சும்மா அந்த என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது நெல்சன் ஃபேஸ் வந்து அந்த மாதிரி நெல்சன் வந்து நின்றுட்டு இருந்தாப்புல. அப்போ ஏதோ ஒரு லைட்டு திருப்பினாலும் ஏதோ ஆன் ஆச்சா கரெக்டாக ஞாபகம் போல். அவர் ஃபேஸ் நல்லா கரெக்டாக அந்த க்ரௌன் போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே எதுவுமே மாற்றாதீங்க, அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே ஷூட் பண்ணோம். நைஸ். ஸோ அந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது க்ளூலெஸ்ஸாக தான் போவோம் மோஸ்ட்டாக. க்ளூலெஸ்னால் ஓரளவு ஐடியா இருக்கும், பட் எக்ஸாக்டாக டெரிவ் ஆக முடியாது. என்கிட்ட ஒரு கேள்வி இருந்துச்சு ஆக்சுவலாக, என்னைக்காவது உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியுமா, ஆர் என்னைக்காவது உங்களுக்கு உள்ளே டவுட்டோடு நீங்கள் போயிருக்கீங்களா? எவ்ரிடே எவ்ரி ஷாட். இப்போ ஏதோ ஒரு கேனன் பிளாஸ்ட்டோ ஏதோ ஒன்று ஆகுது, இப்போ ஒரு டஃப்பான ஷாட் ரீக்ரியேட்டே பண்ண முடியாது, ஏதோ ஒன்று த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணி பிடிக்கிறதா இருக்கும். அதெல்லாம் ஒரு 20 டேக் 30 டேக் 20 வாட்டி 30 நம்ம திருப்பிலாம் பார்ப்போம், கரெக்டாக வந்துருமான்னு. ஆனால் அது பண்ணி அது லேண்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு தெரியாது அது பண்ணுவோமா. அண்ட் ஹேண்ட் எல்லாம் பண்ணும்போது ஃபைட்லாம் இருந்தால் இந்த கொரியோகிராஃப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இவர் அடிக்கிறார், செகண்ட் இவர் அடிக்கிறார், தேர்ட் இவர் அடிக்கிறார். அதுவும் பண்ணி பார்த்து நானும் ஃபுல் ஃபியரோட தான் இருப்பேன், கரெக்டாக பிடிச்சிருவோமா எல்லாரையும் அப்படின்னு. அது எவ்ரிடே நடக்கிறது தானே. இப்போ கிரிக்கெட் ஆடுறோன்னா எல்லா பாலும் கான்சியஸ் தானே ஆடணும், இந்த பால் அவுட் ஆடக்கூடாதுன்னு ஆடணும், அவ்வளோதான். இந்த பால் அவுட் ஆடக்கூடாது. நைட் சீக்வன்சஸில், நைட்டில் எடுக்கக்கூடிய சீக்வன்சஸில் குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது? டாக்குள்ள நிறைய காட்டுக்குள்ளெல்லாம் சீன்ஸ் வருது, பட் அது ரொம்ப நல்லா இருக்குது. நைட் சீக்வன்ஸை ஷூட் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள். நைட் வந்து ஜென்ரலாகவே டஃப் தான் ஒரு சினிமாட்டோகிராஃபரில். ஒன்று லைட் பண்ணதுக்கு ஒரு டைம் எடுக்கும், அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகிடும். இதுதான் நம்மளோட ஆக்சஸ், இதை தாண்டி நம்ம போக முடியாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடும். அன்லஸ் அண்டில் 360 டிகிரி ரெடி பண்ணிட்டா. ஸோ நைட் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று பிலீவபிளாக ரொம்ப மூன் லைட் டைப்ஸ், ரொம்ப சாஃப்ட் மூன் லைட் டைப்ஸ், இல்லைன்னா வந்து கிராஃபிக்லாம் இஷ்டத்துக்கு நம்ம பண்ணுறது தான் அந்த மாதிரி. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 2 எக்ஸ்ட்ரீம், மேபி வேறு இருக்கலாம். எனக்கு என் அண்டர்ஸ்டாண்டிங் 2 இருக்குது. அதில் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடணும். ஃபிக்ஸ் ஆகிட்டு அது அங்கே போய் ட்ரையலே பார்க்க முடியாது, நைட் லைட்டிங் மட்டும். ஸோ ரொம்ப பிளான்டாக ஆர்கனைஸ்டாக இதுதான் பண்ண போகிறோம். இப்போ டாக்குள்ளே அந்த ஃபாரஸ்ட் ஃபயர்லாம்
அது ஃபுல்லாக ஹைதராபாத் தான் எடுத்தோம் அந்த போர்ஷன் ஃபுல்லாக. ஸோ எங்களுக்கு லைட்டிங் டே அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம், எப்படி இது ஃபைனலாக லேண்ட் ஆக போகுதுனே தெரில. க்ரெயின் எல்லா பக்கமும் க்ரெயினும் வச்சுருக்கோம், லைட் ஆன் ஆகிருக்கு, கீழே லைட் இருக்குது, ஸ்மோக் போட்டால் வரும்னு தெரியும். பட் எக்ஸாக்டாக நமக்கு ஃபைனலாக எப்படி வரப்போகுதுன்னு ஒரு இமேஜரி யார் மைண்ட்லேயுமே இல்லை. ஏன்னா அந்த ஃபுல் ஃபாரஸ்ட் ஃபயரும் பண்ண முடியாது. ஒரு 7-8 ட்ரீக்கு மட்டும் ஃபயர் வச்சோம். ஆனால் ஃபுல் ஃபாரஸ்ட் எரிஞ்ச ஃபீல் வரணும். அது எப்படி காரணம் லைட்டில் தான் காட்ட முடியும். எரிஞ்ச மாதிரி காட்டணும்னா தூரத்தில் இங்கே லைட் எரிஞ்ச அப்படி தெரியும், ஒரு லைட் மட்டும் கிளிண்ட் மட்டும் தெரியும்னா அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக ஸ்மோக் போட்டு தரையில் ஃபுல்லாக லைட் வச்சிட்டோம். ஸோ ஒரு 80 ஸ்கை பான்ஸ் ஃபுல் டெப்த்துக்கு ஸ்கை இது வச்சிட்டோம். ஆனால் ஃபாரஸ்ட் ஃபயர் பண்ண முடியாது. நம்ம ட்ரீஸ் ஒரு 7-8 ட்ரீ தான் நம்ம செஞ்ச ட்ரீ இருக்குது, அதில் ஃபயர் வச்சுட்டு ஸோ டெப்த்தெல்லாம் லைட். ஸோ உண்மையான ஃபாரஸ்ட்டில் நம்ம ட்ரீ அங்கங்கே வச்சுக்கிட்டோம். ஆமாம், ஒரு 7-8 ட்ரீ நம்ம ட்ரீ வச்சு ட்ரீஸ் நிறைய வச்சோம். ஆனால் பைரோ அந்த கேஸ் ஸ்டிக்கு வந்து ஒரு 7-8 வச்சோம். ஓகே. அதில் ஃபயர் வச்சுட்டு ஆக்சுவல் ஃபயர் அதில் எரியுது. ஸோ ட்ரீ பற்றிக்காது, அது ஃபைபர் ட்ரீன்றதுனால அதில் எரியாது, அணைச்சிக்கலாம் நம்ம. மிச்ச டெப்த்துக்கு ஃபுல்லாக லைட் வச்சு ஸ்மோக் போட்டோம். ஸோ அந்த ஃபைனல் இமேஜ் வர வரைக்கும் நமக்கு ஒரு பயம் தான், இது எப்படி வரும். ஓரளவு ஒரு ஐடியா இருக்கும், ஸ்மோக் போட்டால் ஒரு ஃபயர் எஃபெக்ட் வரும். பட் நமக்கு யாருக்குமே தெரியாது, அது ஃபைனலாக வந்தால் தானே தெரியும். கரெக்ட் கரெக்ட். நைட் கொஞ்சம் ட்ரிக்கி தான். ஜெயிலர் 2 ப்ரோமோவில் எங்களுக்கு நிறைய ஃபேவரட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு மொமெண்ட் ஃபார் விஜய் கார்த்திக் அண்ணன்னா அது என்ன? உங்களுடைய ஃபேவரட் மூமெண்ட் ஷூட்டிங்கில் கேட்குறீங்களா, அவுட்டில் கேட்குறீங்களா? ரெண்டுத்துலையுமே சொல்லுங்கள். அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்தோம், அதான் சொன்னேன் ரஜினி சார் எக்ஸைட் ஆனார். ஏன்னா அந்த செவரை உடச்சிட்டு வண்டி வரணும். ஒரு குட் ஸ்டார்ட் இருந்தால் நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகே இது கரெக்டாக போதுப்பா. ஸோ அந்த வாலை இடித்து 3 வண்டி வந்து நிற்கணும். ஸோ அது ஆக்சுவலாக அது அப்படியே லைவ் ஷாட் தான், எதுவுமே சிஜிலாம் கிடையாது. அவர் பாட்டு நடந்து வந்துட்டே இருப்பார், 3 வண்டி இடிச்சு உள்ளே வந்து நிற்கும். ஸோ அந்த ஷாட் இது கரெக்டாக வந்துடும் நினச்சேன்னா வந்தோடனே ஹாப்பி, ஓகே கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் ரஜினி சாரை மீட் பண்ணதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம். இது வந்து ஸ்பாட்டில். அவுட்டில் வந்து எனக்கு அந்த கண்ணாடி தான், கண்ணாடி வச்சோன்னே ராக்கெட் வரும் 4 பசூகா ராக்கெட் வரும், அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஐடியாவில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அதனால எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஷாட். ஓகே, அது எனக்கு ஃபேவரட் மூமெண்ட். எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட் ஜெயிலரில் அப்படின்னா இது இந்த ஷாட் வந்து ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. இது நெல்சன் என்கிட்ட சொல்லும் போதே அந்த ட்ரக்கு ஃப்ளிப்பாகி விழுந்த உடனே கதவு அடிச்சு மூடும் போது அவர் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஸோ இது ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது, அங்கே ஸ்பாட்டில் போயோ நான் யோசிச்சாலும் எடுக்கல. இது ஆல்ரெடி ரைட்டிங்லேயே இருந்த ஷாட் தான். ரேஞ்சர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்தோம், அது 3 வாட்டினோம், 4 ரேஞ்சர்ஸ் எடுத்தோம். எடுக்கும் போதே பயங்கரமாக இருந்தது. இது மொமெண்ட்டாக சூப்பராக ஒர்க் ஆகும் தெரியும் எடுக்கும்போது. இதில் வந்து நாங்கள் உள்ள எனக்கு என்ன அந்த கதவு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் நான் சொன்னோம்ல, அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் இருந்தால் ட்ராமடைஸ் பண்ணோம். அதனால் இந்த சிலையெல்லாம் கலத்துட்டு போகிறாங்கன்னா அந்த இதெல்லாம் வைக்கல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போனால் அதை பாருங்க ஹை ஸ்பீடில் எப்படியும் ஹை ஸ்பீடில் இருக்க போகுது. அந்த வைக்கல்லாம் வச்சுருந்தோன்னா பேக் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம அந்த டீட்டெயில் சொல்ல மாட்டோம், கரெக்ட், ஆனால் அதை அண்டர்ஸ்டுட் தான். ஸோ அந்த வைக்கோல் அடித்து திறந்தா வைக்கோல் இருக்குது, அது பறக்குதுன்னு சொல்லி அதை எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டாக அந்த வைக்கோல்லாம் ஆட் பண்ணோம். வைக்கோல் ஆட் பண்ணி அதை பறக்கட்டும், டஸ்ட்டு வைக்கோல் எல்லாத்தையும் போட்டு பறக்கட்டும். அது கொஞ்சம் ட்ராமட்டிக்காக அது ஒரு 4-1 பறந்துட்டு இருக்கும். ஸோ அது சேர்த்தோம் இந்த ஷாட்டில். ஓகே. டாக்குவில் குதிரையில் வந்துட்டு இருப்பாரு, கரெக்டாக அந்த குதிரையினுடைய 2 காதுக்கு நடுவில் பாலையா அவர்களுடைய கண்ணு தெரியும் இல்லையா? அந்த ஷாட் உண்மையாகவே குதிரை வச்சு எடுத்தீங்களா இல்லை எப்படிங்க? ஆன் த ஃப்ளைல மாட்டின ஷாட்டு தான். அந்த கேமரா ஒரு பொசிஷனில் இருந்துச்சு, கேமரா கீழே போயிட்டு அது ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட் சொன்னோம்ல, அந்த மாதிரி தான். அது எடுக்கிற வரைக்கும் அப்படி ஒரு ஷாட் வரப்போதுன்னு எங்க யாருக்குமே தெரியாது. அது பிளான் இல்லையா? பிளான்டு கிடையாது. அது வந்து ஜஸ்ட் என்னன்னா அந்த கண்ணு கேப்ல ஒரு தெரியணுன்றது இருந்துச்சு, கண்ணு மறையுன்றது யாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகல. ஒரு கண்ணு மறைஞ்சு ரிவீல் ஆகுன்றது யாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ வந்து நான் அப்படியே கேமரா அப்படி கீழே போய் டக்குன்னு ஒரு பாயிண்ட் கிடையாது. ஃபேண்ட்ரம்ன்றதுனால ஒரு அந்த டக்குன்னு நடந்த ஒரு மொமெண்ட்டு 1000 ஃப்ரேம்ஸ்ன்றதுனால 938 ஃப்ரேம்ஸ், அதனால அது நல்லா ஹோல்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிக்கஸ்ட் லேர்னிங் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர்னா அது என்ன? நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம நினைக்கவே கூடாது. எவ்ரிடே இஸ் எ நியூ டே. அதை மாதிரி தான் இந்த ஷாட் அவுட் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி ஷார்ட்டாக எனக்கு சொல்லு கிரிக்கெட், அந்த மாதிரி இந்த பால் அவுட் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி எவ்ரிடே சம்திங் நியூ. அதனால் நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எதுவும் பண்ணக்கூடாது. அதுதான் நான் லேர்ன் பண்ணிட்டு. அண்ட் எனிபடி கேன் சிப் இன் வித் குட் ஐடியா. ஒருத்தருக்கு யாரையும் அண்டர்ஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஸோ யார் வேணால் எனிபடி கேன் கம் அப் வித் அ குட் ஐடியா. அப்படி கொலாபரேட்டிவாக நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி சொல்ல முடியுமா? நிறைய இருக்குது. இந்த மாதிரி டாக்குலே ஒரு ஷாட் இருக்குது.
அந்த இலை கிழிஞ்ச கிழிஞ்ச இலை ஒன்று இருக்கும். ம். அதில் வந்து அந்த கேப்பில் வந்து வண்டி ஹெட்லைட்ஸ் வரும். ஸோ வந்து நான் வந்து மல்டிபிள் கேமராஸ் அந்த படம் ஃபுல்லாகவே. ஸோ ஒரு கேமரா ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணோம். நான் பிளேஸ்மெண்ட்டாக ரஃபாக சொல்லிட்டு இங்கே இந்த வண்டி வருது, இது 4-1 இலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்த கேமரா செட் பண்ணுறது. ஸோ என் அசன் ஷாமின் தான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அவன் வந்து அப்படி ஒரு தேடி அங்கே ஒரு இலை ஓட்ட இலை இருந்துச்சு. அந்த இலையை பிக் பண்ணி வச்சு அதுக்குள்ளேருந்து வண்டியை வச்சான். ஸோ அந்த ஷாட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எவ்ரிபடி வில் சிப் இன் சம் ஐடியா. அது ஒரு டீம் ஒர்க் தானே, ஒரு ஆளால் எதுவுமே பண்ண முடியாது. ஐ மீன் எல்லாத்தையும் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ எவ்ரிபடி சிப்ஸ் இன். இப்போ கேஃபர் நிறைய பப்ளு நிறைய ஐடியா சொல்லியிருக்கான். அந்த மாதிரி அது ஒரு கொலாபரேட்டிவான டீம் ஒர்க் தான். இவ்வளோ பெரிய படங்கள் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ஃபுட்டேஜ் ஹேண்டில் பண்ணுற ப்ரெஷர் வந்து சினிமோகிராஃபருக்கு இருக்கா? ஃபுட்டேஜ் ஹேண்டில் பண்ணணும் எப்படி சொல்கிறீங்க? இப்போது ஹார்ட் டிஸ்கோ இல்லைனா ட்ரான்ஸ்ஃபரோ அந்த ப்ரெஷர் இல்லை, அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து டிஏடிஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபருக்கு அந்த ப்ரெஷர் நமக்கு வந்து பயம் இருக்கும், கரெக்டாக வந்திருக்கான்னு. அதுதான் கேட்குறேன். இருக்கும். எனக்கு என்னென்னா, எனக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, உண்மையாகவே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா, ஆடியோ கரெக்டாக பிக் ஆகிட்டு இருக்கா, இது மனசில் ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு? இல்லை, எனக்கு வேற மாதிரி இருக்கும். இப்போ அவுட்டோர்லாம் போயிட்டு வரோன்னா, நான் வந்து ஹார்ட் டிஸ்க் எப்படி போச்சு, எல்லா டிஸ்க்கும் ஒரே வண்டியில் போட்டு அனுப்பாதீங்க, வேற வேற வண்டியில் அனுப்புங்க, அந்த மாதிரிலாம். எதனால? இப்போ ஏதோ ஒன்று ஆகுது. இப்போ ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ வண்டி முட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இம்பாக்டில் கூட ஹார்ட் டிஸ்க்லாம் ரீட் ஆகாம போயிடலாம், கரெக்ட் ஆயிரும். ஆமாம். அதனால் ஒரே வண்டியில் எல்லா டிரைவ் இப்போ 3 பேக்கப் எடுப்பாங்க, 2 பேக்கப் மினிமம் எடுப்பாங்க. 2 பேக்கப் ஒரே வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போகிறது வேணாம் அப்படிமா. அப்புறம் ஸ்டோர் பண்ணது ஒரே இடத்துல பண்ணாதீங்க, ஒரே பில்டிங்கில் பண்ணாதீங்க. இன்கேஸ் ஏதோ ஃபயர் ஆகுது அப்படின்னா ஸோ வேறு பில்டிங்ஸ் மாற்றுங்க. இது வந்து கான்ஸ்டன்ட் ஒரு ஃபாலோ அப் இருக்கும் சொல்லும் போது. ஸோ நமக்கு எப்போவுமே பேக் எண்டில் அது ஓடி தான் வெளில தெரியாது யாருக்கும். பட் பேக் எண்டில் நம்ம மைண்டில் அது ஓடி, நீங்கள் சொன்ன மாதிரி தான், பேக் எண்டில் அது ஓடிட்டே இருக்கும். டிஜிட்டல்ன்றதுனால அந்த முன்னாடி இருந்த அந்த ப்ரெஷர் இல்லை சினிமாட்டோகிராஃபருக்கு, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மியாயிடுச்சு. எங்களுக்கு இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து, எங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து, எங்களுக்கு அப்புறம் வரவங்களுக்குலாம் ஆக்சுவலாக அது ஈஸியாக இருக்குது. முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் என்னென்னவோ பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ்ல என்னென்னவோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி தைரியமாக பண்ணாங்கன்னே தெரியல. எவ்ரி சிங்கிள் சினிமாட்டோகிராஃபர். இப்போது ரவிவர்மன் சார் அந்த இது பர்ஃபியில் சொல்லிட்டு இருந்தார், அவர் வந்து ஃபுல்லாக ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி ஷூட் பண்ணார் பர்ஃபி இது படத்துது. அதெல்லாம் பயங்கரமான கட்ஸ் வேணும், லைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக லென்ஸ்குள்ளே அடிக்கிறதுக்கு. ஹேராமில் திரு சார் பண்ணதெல்லாம் அவர் அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் எக்ஸ்போஷர் இருக்கும். அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல்டாக பண்ணியிருப்பாங்க, கான்சியஸாக பண்ணது தான், தெரியாமல. அவர் ரொம்ப கான்சியஸாக. பிசி சார் எவ்வளோ பண்ணியிருக்காரு, லென்ஸில் ஃபில்டர்ஸ் வச்சு எடுக்கிறது. இப்போ அக்னி நட்சத்திரம்லாம் அது எப்படி அவ்வளோ தைரியமாக பண்ணாங்க தெரியல, அவ்வளோ சில்வெட்ஸ் இருக்கும் படத்தில். ஸோ அந்த டைமுக்கு வந்து அது பயங்கர கட்ஸ் அது. அதனால் அந்த டைமில் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணுறதுலாம் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டே இல்லைன்னு கேட்டேன். நான் சமீபத்தில் சில படங்கள்லாம் ரீவிசிட் பண்ணேன். இப்போது ஹிந்தி படம் பியாசா பார்த்தேன், சத்யா பார்த்தேன். எனக்கு அதனுடைய சினிமோகிராஃபி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி சில ஷார்ட்ஸ்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு படத்துக்கு. சத்யாவில் மும்பையே நம்புது தான் ராஜா அப்படின்னு சொல்லும்போது வர்ற ஷாட் வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ஊர் படங்களில் சினிமோகிராஃபி பயங்கரமாக ஒர்க்கான ஒரு படம்னா அது என்ன? நம்ம ஊரில் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு டியூ கிரெடிட் கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஸ்ரீதர் சார் படம்லாம் ரொம்ப பிடிக்கும், பழைய டேரக்டர். அவர் வந்து வின்சென்ட் சார் தான் டிஓபி அவருக்கு. அவங்க 2 பேர் தான் அந்த காம்போ. எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், ஷார்ட்ஸ் அன்பிலீவபிளாக இருக்கும். இப்போ வந்து லைட்டிங் வைஸ் கூட அதுவும் பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நெஞ்சில் ஒரு ஆலயமில் ஒரு ஷார்ட் இருக்குது. பெட்டில் வந்து ஒரு பேஷண்ட் இருப்பார், முத்துராமன் சார் படுத்திருப்பார், அந்த பக்கம் வாசிச்சுட்டு இருப்பாங்க, வீணையில் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ கேமரா வந்து மேலேருந்து அப்படியே பெட் இருக்கும், பெட்டுக்கு அடியில் கேமரா போய் அப்படியே அவங்களுக்கு கிராஸ் பண்ணி அவங்களுக்கு போயிடும். அது எப்படி பண்ணாங்கன்னு பரல, பெட்டை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த கேமரா உள்ளே போகும்போது அப்படியே பெட்டு லிஃப்ட் ஆகும். அது வந்து அந்த டைமில் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, அதாவது அதை டிஸ்கவர் அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணாங்களான்லாம் தெரியல. ஆனால் இப்போ பார்த்தா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். சினிமாட்டோகிராஃபி, ஷார்ட்ஸ், மேக்கிங். சினிமாட்டோகிராஃபி மட்டும் சொல்ல, ஓவரால் மேக்கிங், அந்த ஒரு கிளாஸ் இன் ஃபில்ம் மேக்கிங் இருக்குல்ல, அது சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் நிறைய சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம ரொம்ப வெளியூரில் போய் தேடுறோம், நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குது. கரெக்ட். ஓகே, டக்குன்னு கண்ணை மூடினா சூப்பர் ஷாட்டுப்பா இதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் பார்ப்போம்? அந்த கிளாடியேட்டரில் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்குல்ல, அந்த கை அந்த ஷாட்டு, அது வந்து எனக்கு தெரிஞ்ச அதிகமாக ரிப்பீட் ஆன ஷாட் அதான் நினைக்கிறேன். எல்லா ஒரு படத்துலையும் வந்துருச்சு அந்த ஷாட். அதுக்கப்புறம்
அசாசினேஷன் ஆஃப் ஜெஸ்ஸி ஜேம்ஸில் வரும் அந்த இது லேண்டன் எடுத்துகிட்டு வரும் ஒரு ட்ரெயின் வரும் பின்னாடி ம். அந்த ஷாட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய ஷாட்ஸ் இருக்குது. எனக்கு ரீசெண்டாக நான் நிக்கல் பாய்ஸ்னு ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ம். அதில் ஒரு அம்மா அயன் பாக்ஸ் இப்படி தைப்பாங்க. ம். முன்னாடி அவங்களோட பையன் நிற்பான். நான் அயன் பாக்ஸில் அவனோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ஷாட் பார்த்தோன்னே நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும்னு தோணுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஷாட்டோட இம்பாக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் நான் நம்புறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா கிளாடியேட்டரில் அந்த கையில் அப்படியே அந்த பொறுமையாக அவன் வயலில் நடக்கிற ஷாட் வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ படங்கள் நம்ம அதனுடைய ரிசம்பிளன்ஸை பார்த்துருப்போம். நிக்கல் பாய்ஸ் மாதிரி ஆக்சுவலாக காதல் படத்தில் ஒரு ஷாட் இருக்குது. ம் ஹெல்மெட்டா எனக்கு கரெக்டாக ஹெல்மெட்டோ இல்லை பாத்திரத்திலே ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவங்க சந்தியா ஒரு வீட்டில் இருப்பாங்க அதில் ரிஃப்ளெக்ஷன் வரும். எனக்கு இப்போ வரைக்கும் அது எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த ஷாட்டு. அதில் ஒரு ஷாட் இருக்குது அதே மாதிரி ரொம்ப சிமிலராக கேமரா எங்கே இருக்குன்னே தெரியாது. ம் ஒரு ஷாட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி படத்தை பார்க்க வைக்கும். இப்போ வரைக்கும் அந்த தளபதி அந்த ரஜினி சார் திரும்பி இருக்கிறது எவ்வளோ ஐகானிக்காக இருக்குது அந்த ஷாட். அந்த மாதிரி சந்தோஷ் சிவன் சார் தான் நிறைய ஷாட்ஸ் இருக்குது அந்த மாதிரி. அந்த ஷாட் இருக்குல்ல சன்செட் தளபதி ஷாட் எப்போ என்னோட ட்விட்டர் ஃபீட்லேயோ இல்லைனா ஃபேஸ்புக்கில் எனக்கு தெரியும் ஏற்கனவே நான் அதை சேவ் பண்ணியிருக்கேன்னு தெரியும். எப்போ அந்த இமேஜ் வந்து நான் சேவ் பண்ணுவேன். என்கிட்டே ஒரு 50-60 ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். 60 ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கும் என்கிட்ட கண்டிப்பாக. இல்லை அதெல்லாம் ஒரு டைம்லெஸ் கிளாசிக் மாதிரி. விஜய் கார்த்திக் அண்ணனுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த ஐடியா அப்படின்னு ஸ்பாட்டுக்கு போன பிறகு அது பயங்கர சேலஞ்சிங்காக மாறி இருக்கா? அது நிறைய வாட்டி நானே ஏதோ ஒரு ஐடியா சொல்லி வாயை விட்டு அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எனக்கே காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது. அந்த நிறைய இருக்குது அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ். எங்களுக்கு நிறைய அந்த மாதிரி ஆடையில் தான் ஆச்சு. ம் ஏன்னா அந்த படமே கொஞ்சம் டஃப் டு ஷூட். அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? வேறு வழியில் சொல்லிட்டோம் பண்ணி தான் ஆகணும். இல்லை சில சமயம் நான் நினச்சேன் அது பண்ண முடியல அப்படியே ஆயிருக்கு. ஓகே இது பண்ணலான்னு பார்த்தோம். ம் இப்போலாம் வந்து ஹெட்ஸ்அப்பாக சொல்லிடுறது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒர்க் அவுட் ஆனால் ஆகும் இல்லைன்னா இல்லை பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். ம் இப்போ இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்க வரைக்கும் தான் நம்மளும் கொஞ்சம் என்தூசியாஸ்டிக்காக ஒர்க் பண்ணுவோம்ல. ம் இல்லைனா எல்லாமே எனக்கு இது ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படின்னு தான் நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. கரெக்ட். நமக்கு எவ்ரிடே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தால் தான் ஏதோ ஒன்று புதுசாவது பண்ண முடியும். ம் அட்லீஸ்ட் நம்ம பண்ணாத புதுசாக நம்ம எதுவும் புதுசாக பண்ண முடியாது. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒன்று பண்ண முடியும். நிறைய பெரிய ஸ்கேல் படங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் சினிமோகிராஃபராக இருக்கும்போது டக்குன்னு நடுவில் நீங்கள் ஆசைக்கூட மியூசிக் வீடியோவும் பண்ணுறீங்க. நான் வந்து இது பெருசு அது கீழே அப்படி நான் சொல்லலை. பட் அதில் விஜய் கார்த்திக் எனக்கு கிடைச்ச ஹை என்ன? எனக்கு அந்த பாட்டு கேட்டேன்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆ ஃபஸ்ட்டு தேஜா வந்து அந்த பாட்டு எனக்கு ப்ளே பண்ணி காட்டினாரு. பாட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் பாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஹுக் ஆகிட்டேன். எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கேன். தேஜாவோட ஐடியாஸும் டேரக்டரோட ஐடியாஸும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இந்த நியூ ஏஜாக இருந்துச்சு. ம் அதனால் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறேன்னு தான் சொன்னேன். எதுவுமே தாட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்கில் நமக்கு எக்ஸைட்மெண்ட்டே இது தானே. இந்த படம் எடுக்கிறது தான் நமக்கு எக்ஸைட்மெண்ட். இந்த ப்ராசஸே நமக்கு எக்ஸைட்மெண்ட் தான். கேப்சர் பண்ணுறது தான் எக்ஸைட்மெண்ட். ஆமாம். அதனால் இது பெருசு சின்னதுன்னு எதுவுமே Yeah. ஸ்கேல் வைஸ் நீங்கள் ஸ்கேல் வைஸுமே சொல்கிறேன். எது நம்ம எக்ஸைட் பண்ணுதோ அதுதான் பண்ணுவோம். எனக்கான இதுலேருந்து நம்ம வருத்தம் நீங்கள் லைட்டிங்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. ம். நீங்கள் அந்த மீம்ஸ்லாம் பார்த்தீங்களா? என்ன பயங்கரமாக செஞ்சா அந்த பொண்ணு முகமே தெரியல. ஸ்டெப்பே தெரில. அது நிறைய போச்சு. நானே இன்ஸ்டாலெல்லாம் போட்டேன். அந்த ஒரு டார்ச் அடிச்சு தேடுவார். அதை எடுத்து நானே போட்டேன் இன்ஸ்டாவில். ஏதோ ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஏதோ ஒன்று மிஸ்ஃபயர் ஆகும். அதுக்கப்புறம் ஓகே இது நம்ம இன்னும் பண்ணக்கூடாது. எங்களுடைய கேமராமேனுக்கு ஒரு கேள்வி இருக்குது உங்கள்கிட்ட. ம். சில டிரெக்டர்ஸ் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா பிச் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு மனசில் தோணும். அதாவது ஒரு சினிமோகிராஃபராக டெக்னீஷியனாக உங்களுக்கு தெரியும் அது எடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ நீங்கள் அதை எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஃப்ரிக்ஷன் வராமல் அதை பார்த்துக்கணும்ல? அதுவும் இந்த ப்ராசஸ் தான். சில சமயம் நம்ம சொன்னால் உடனே கேட்டுப்பாங்க. சில சமயம் சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க. பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். சில சமயம் நம்ம முடியாதுன்னு சொல்லுவோம். அவங்க பண்ணுவாங்க ஒர்க் அவுட் ஆகிடும். அப்போ நம்ம ஒரு சாரி ஃபிகர் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இந்த ப்ராசஸ் தான். அது எல்லாம் அதுக்குன்னு இந்த ஃபார்முலாவும் கிடையாது. பட் அந்த ஒரு படம் ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த ரேப்போ வித் டேரக்டர் பேசி பழகிறது நமக்கு ஓரளவு கேஜ் பண்ணிடணும். இப்படி அவங்களுக்கு எவ்வளோ தெரியுது, அவங்களால எவ்வளோ புல் ஆஃப் பண்ண முடியும், நம்மளால எவ்வளோ புல் ஆஃப் பண்ண முடியும், அவங்க ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன, நம்ம ஸ்ட்ரெங்க் என்ன, அவங்க வீக்னஸ் நம்ம வீக்னஸ் என்ன, இது எல்லாமே ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயே பேசிட்டா பெட்டர். பேசணுன்னா கூட பரவாயில்ல, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பெட்டர். இருந்தால் அது ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே. அந்த டேரக்டர் கூட ரேப்போ தான் எனக்கு தெரிஞ்சு மெயின். அது இருந்தால் பண்ணிடலாம். ஆரம்பத்தில் நிறைய பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட
பயங்கர ப்ரெஷருக்கு நடுவில் தான் நீங்கள் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ பெரிய ஸ்கேல் படங்கள் பண்ணும்போது நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சினிமோகிராஃபராக இருக்கும்போது உங்களுக்கு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது வந்து கட் ஆகுது இல்லையா? அந்த ப்ரெஷர் உங்களுக்கு போயிடுது. இது ரிலீஃபாக இருக்கா இல்லை இது ஒரு அடிஷ்னல் ப்ரெஷராக இருக்கா நிறைய பட்ஜெட் இருக்குன்றது? இல்லை, அது ஒரு வகையில் ரிலீஃப் தான். நம்ம ரொம்ப இந்த லாஜிஸ்டிக்ஸ் யோசிக்க வேணாம். ஆனால் அதுக்கான இப்போ பட்ஜெட் இருக்குன்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவும் கேட்க போகிறது கிடையாது. இப்போ நமக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ ஸ்கேல் இருக்குது, அப்போ சும்மா அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது என் மைண்டில். ஸோ இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் இந்த சீனுக்கு என்ன தேவையோ, இப்போ சில சமயம் வந்து ஏதோ ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கும், ஆனால் நானே அவாய்ட் பண்ணிடுவேன் அதெல்லாம். இதுக்கு இது தேவையில்லை, எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்து. ஸோ ஒரு வகையில் அது ரிலீஃப் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. நம்ம சும்மா ஃபேக் பண்ணாமல் ஆக்சுவல் ட்ரூத் என்னென்னா, ஒரு பட்ஜெட் பெருசாகும்போது நமக்கு கொஞ்சம் சர்டன் திங்ஸ் which we wanted, you get it very easily. which we fought for, we get very easily. ஆனால் அது டெலிவர் பண்ணிடணும், அந்த ப்ரெஷர் இருக்கும். இதை நம்ம இவ்வளோ எடுத்துட்டோம், இது கடைசியில் ஸ்க்ரீனில் இதோட அவுட்புட் தெரியலனா கரெக்ட். ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கும். அது எவ்ரி பெனி ஹஸ் டு பி சீன் இந்த ஆன் ஸ்க்ரீன். ஆனால் அது நீங்கள் பண்ணிடுறீங்க, அந்த ப்ரெஷர் இல்லை அது உங்களோட படங்களில் உங்களோட ஒர்க்கில் அது தெரியுது. அது மேபி கான்சியஸாக பண்ணுறதுனால தான் நினைக்கிறேன். அந்த வாஸ்ட்னஸ் நீங்கள் கேட்டிங்கல்ல, அந்த வாஸ்ட்னஸ் இல்லாமல் அது ஒரு ஏதோ ஒரு வகையில் டிரான்ஸ்லேட் ஆகிட்டா போகும் ஸ்க்ரீனில். ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது ஒரு சின்ன வா ஃபேக்டர் இருந்தால் ஓகே. ஐ திங்க் முதல் கேள்விக்கு வந்து கடைசி கேள்வியில் பதில் கிடச்சிருச்சு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். ஐ ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இவ்வளவு ஜென்ரலாக அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து இவ்வளோ இன்டெப்த்தாக கொஸ்டின்ஸ் அவ்வளோ வராது ஜென்ரல் இன்டர்வியூஸில். நீங்கள் யூ ஆர் வெல் இன்ஃபார்ம்ன்றதுனால நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இல்லைங்க, உங்கள் ஒர்க்கு தான் எனக்கு கியூரியஸ் ஆக்குது. நிஜமாக சொல்கிறேன். யூ ஆர் பீங் மாடஸ்ட், பட் தட்ஸ் தி ட்ரூத். தேங்க்யூ ஸோ மச். விஜயகார்த்திகேயனுக்கு லைஃப்பில் ஒரு லேர்னிங்னா அது என்ன? ஒன் லேர்னிங் இப்போ கேட்டால் டக்குன்னு. வாழ்க்கையில் அதான் எதிர்பார்த்தது எப்போவுமே கிடைக்காது. ஒன்றும் கம்மியாக கிடைக்கும், இல்லை ஜாஸ்தியாக கிடைக்கும். ஒரு இன்சிடெண்ட் உங்களுடைய இருந்த ஹோப்பெல்லாம் காலி பண்ணி அப்படியே அவ்வளோதானோ அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு இன்சிடெண்ட். ஹோப் வந்த மாதிரியே போனதா? ஹோப் போனது, அதுக்கு அடுத்து வந்தது பேசுவோம். ஹோப் நிறைய வாட்டி போயிருக்கு. பயங்கர ஹோப் கொடுத்த ஒரு மொமெண்ட். ஹோப் கொடுத்ததுன்னா நான் ரமன் சாருக்கு ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு ரமன் சாருக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இந்த மாதிரி எதுவுமே பெருசாக சின்ன வீடியோஸாக பண்ணிட்டு இருந்தோம். எதுவும் பெருசாக டேக் ஆஃப் ஆகல. பெருசானா ஒரு படமோ அந்த மாதிரி. அப்போ அவர்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அப்படி தான் இருக்கும், நீ ரொம்ப ஒரு விஷயத்த ஆசைப்பட்டனா உடனே அது கிடைக்காது. எப்போ நீ லெட்கோனா ரொம்ப அது வேணுன்ற ஆசை உனக்கு போகும்போது தான் அது வரும் திரும்பி உங்ககிட்ட அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு புரியல, அப்புறம் தான் லேட்டராக புரிஞ்சுது. ஸோ அது அன்றைக்கி சொல்லும்போது ஓகே, ஏதோ சொல்கிறார், நமக்கு ஒரு ஹோப் அப்போ இருக்கு போல் ஃப்யூச்சரில் அப்படி இருந்துச்சு. நைஸ். ஒன் சினிமோட்டோகிராஃபி ஹேக் தட் யூ லேர்ன்ட். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், அது அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும். ஆனால் அந்த இது இருக்குல்ல, அந்த டைமண்ட் டிக் பண்ணிட்டே போகிறது, ஒரு எண்டு டைமண்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவான் திரும்பி. ஸோ அது ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த டில் தி எண்ட் அந்த ட்ரையல் அந்த விஷயத்தை பண்ணி முடிக்கணும். ஓகே. அண்ட் இன்னொரு மெயின் ஹேக் நான் பார்த்தது என்னென்னா, ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து ஹீ ஷுட் நோ வென் டு ஸ்டாப். ஹி ஆர் ஷீ ஷுட் நோ வென் டு ஸ்டாப். இப்போது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம், வரலன்னு பண்ணி பார்ப்போம். சில சமயம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணால் கிடச்சிரும். சில சமயம் எவ்வளோ புஷ் பண்ணாலும் அந்த டைம் இஸ் மணி இல்லை, அந்த ஷாட்டுக்கு இவ்வளோ டைம் தேவையா அப்படின்றது ஒரு தாட் வரணும். ஸோ வென் டு ஸ்டாப்ன்றது தெரிஞ்சுட்டா, இப்போ இந்த ஷாட்டுக்கு மெனக்கெட்டால் ஒர்க் அவுட் ஆகுன்றது இருந்தால் பண்ணலாம். இல்லை இந்த ஷாட்டுக்கு இது போதும், இது படத்தில் பிக்கப் போயிடும், அந்த மாதிரி ஒரு ஷாட்டாக இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணிடணும். பட் கன்ஃபார்மாக அந்த ஷாட்டுக்கு தேவைன்னா கீப் புஷிங். கீப் புஷிங்கும் ஒரு லேர்னிங் தான். வென் டு ஸ்டாப் லேர்னிங், வென் டு ஸ்டாப் ஒரு லேர்னிங். ஓகே. அண்ட் விஜயகார்த்திகேயனுடைய ஒன் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க்னா அது என்ன? பேஷன்ஸ். அதான் ரொம்ப பேஷண்ட்டாக பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது தான். அதுதான் நான் அது ஸ்ட்ரெங்க் தான் தெரியல, அது ஓரளவுக்கு இது போட்டால் அது வருமா அப்படின்லாம் பார்த்து பண்ணல. பேஷண்ட்டாக பண்ணிகிட்டு இருப்போம், இட் வில் கெட் பேக். ஓகே. ஒன் ஃபேவரட் சைல்ட்ஹுட் மெமரின்னா என்ன? எனக்கு ஃபேவரட் சைல்ட்ஹுட் மெமரினா கிரிக்கெட் விளையாட போகிறது தான். வந்து சின்ன வயசில் போய் கிரவுண்டில் விளையாடுறது தான் எனக்கு ஃபேவரட்
சைல்ட்ஹுட் மெமரி ஆல்வேஸ். எங்கள் நாய் குட்டி போட்டுச்சப்போ ஜூலின்னு எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கும் அந்த நாய். நிறைய குட்டி இருந்தது. அப்பா நம்ம விளையாடுறதுக்கு நாய்க்குட்டி நிறையா இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட். அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டோ. ஸோ இப்போ என்கிட்ட நாய் இருக்குது. அப்போ வந்து அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு மொமெண்ட் எனக்கு. நைஸ். அப்புறம் வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கூடவே கம்பெனி இருந்துச்சா? இல்லை, அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்காதுல்ல. குட்டி போட்டால் கொடுத்துருவாங்க. நம்ம சொல்கிற நமக்கு வீட்டில் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி டிசைட் பண்ணுறது தான். அதனால் கொடுத்துட்டாங்க. அப்போல்லாம் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் கொடுத்ததுக்கப்புறம். அச்சா. கொஞ்ச நாள் இருந்துச்சு, ஒரு 1 month இருந்துருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் எனக்கு அந்த குட்டி போடுறது வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு இன்சிடென்ட். நமக்கு ஒரு நாய்க்குட்டி இருக்கு, நான் என் கசின் எல்லாம் வச்சு விளாண்டுட்டு நாளுக்கு ஒரு நாய் பிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் நாய்க்கு என்ன பேர் வச்சிங்க? கலர் வச்சு தான் வச்சோம், ப்ரௌனு ஒயிட் அப்படி. ஓகே. ஸ்ட்ரென்த் சொன்னீங்க, ஒரு வீக்னஸ்னா யாருக்கு? உங்களுக்கு. ஸ்ட்ரென்த் தான் எப்பவுமே வீக்னஸ், எல்லாருக்குமே அப்படி தானே. அடடா. பேஷன்ஸும் ஒரு வீக்னஸாக இருக்கலாம். ரொம்ப சில சமயம் ரொம்ப பொறுமையாக, அதுக்குன்னு ரொம்ப சாந்தம் அப்படிலாம் கிடையாது. இல்லை, சாந்த மாதிரி தான் தெரியுது. ஒரு 1.5 மணி நேரமாக என் கூட மல்லு கட்டிட்டு இருக்கீங்களே. இல்லை அதான் இதுதான் பேஷன்ஸ். இதுதான் ஸ்ட்ரென்த்து. வீக்னஸ்னா ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடாது, வேறு யாரும் தான் சொல்லணும். வீக்னஸும் பேஷன்ஸ் தான் நினைக்கிறாங்க. இது நடந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையாக இருப்போம், ஆனால் அது நடக்காது. அதுவும் ஒரு இல்லை, ரொம்ப நல்ல பதில். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்த் தான் வீக்னஸாகவுமே இருக்கும். ஆமாம், அதான் அந்த பாட் நான் சொன்னல, வென் டு ஸ்டாப்னு தெரியாமல் பண்ணுறது தான் வீக்னஸ் ஆயிடும். வெரி இன்ட்ரெஸ்டிங். சூப்பர். Crucianet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 94980 10101 to avail 1 month free internet.